வணக்கம். யாழி பிலிம்ஸ், நீலம் புரொடக்ஷன்ஸ் இணைந்து வழங்கும் நட்சத்திரம் நகர்கிறது. ஆகஸ்ட் 31 படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் அனௌன்ஸ் பண்ண நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே எனக்கு ஒரு ஃபேனா பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்கு. அந்த மாதிரிதான் நிறைய பேருக்கு கேட்டுட்டு இருக்கிறேன், நிறைய பேருக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்பேஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவா நம்ம வந்து நட்சத்திரம் நகர்கிறதோட இசையை பத்தி பேசலாம்னு டிசைட் பண்ணேன். அண்ட் கேட்டப்போ தென்மாவும் பேக் டு பேக் இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. இருந்தாலும் ஓகே, நம்ம கூடயும் பேசிய நிறைய பேர் நிறைய கேள்விகளோட காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னப்போ வந்ததுக்கு ரொம்ப நன்றி திரு தென்மா அவர்களே. ஹாய் ஹாய் சுதீர், ஹாய். வணக்கம். வணக்கம். தேங்க்யூ. எனக்கு இது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. எனக்கும் எக்ஸைட்டடா தான் இருக்கு தென்மா. அண்ட் தென்மா அண்ட் மீ பர்சனலா வி கோ அ லாங் வே. நம்ம கேஷ்லெஸ் கலெக்டிவ் டேஸ்ல இருந்து பேசிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் சேம் இப்போ எல்லாத்துக்கும் முன்னாடியே தென்மா, இப்போ இந்த படம் நட்சத்திரம் நகர்கிறது ரஞ்சிதனா கூட வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஈவன் நீங்க தம்மம்ல வந்து ஒரு கம்போசரா ஒர்க் பண்ணியிருந்தாலும் அதுல பாடல்களுக்கான ஸ்கோப் இல்லை. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா 6 பாடல்களுமே வெவ்வேறு ஜான்ரால வேற லெவல் பேக்கேஜிங்கா இருக்கு. இந்த ஸ்கிரிப்டை உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் ரஞ்சிதா நரேட் பண்ண உடனே உங்களோட ஃபர்ஸ்ட் தாட் என்னவா இருந்துச்சு? என்ன மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு ஓடிட்டு இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் அந்த நரேஷன்னா ஒரு லைன் சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு தியேட்டருக்கு அதாவது லைக் ஸ்டோரி அபவுட் லவ், வெவ்வேறு காதல்கள். அப்புறம் சொன்னா நீ ஸ்கிரிப்டை படிச்சுட்டே ஒரு முடிவு வா அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே, அதுக்கப்புறம் நான் ஸ்கிரிப்ட் ஒரு 2-3 டைம்ஸ் படிச்சுட்டு ஜென்ரலா ஸ்கிரிப்ட்ல எழுதுவேன், நிறைய கொஸ்டின்ஸ் அப்படியே எழுதிட்டு அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டேன். அது ஆக்சுவலா ஸ்கிரிப்ட் வைஸே அவர் நான் கேட்டேன், இது என்ன சார், இது ஏன் இந்த லைன் வச்சிங்கன்ட்டு. ஜஸ்ட் கான்டெக்ட் கிடைக்குது, ஏன் இந்த மாதிரி இந்த இப்படி வச்சிங்கன்ட்டு. அவர் வந்துட்டு இல்ல இதுக்காக வச்சேன் அப்படி சொன்னாரு. உனக்கு எப்படி, நீ அக்ரி பண்றியா டிஸ்அக்ரி பண்றியா? இல்ல ஜஸ்ட் நான் கேட்டுக்கிறேன் அவ்வளவுதான். ஸோ அந்த ஒரு டிஸ்கஷன் போனோம். அதுக்கப்புறம் எனக்கு அதுலயே புரிஞ்சிச்சு, ஸ்கிரிப்டை படிக்கும் போதே எனக்கு புரிஞ்சிச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. லைக் பயங்கர லைக் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரிப்டை படிக்கும் போது தான் ஓகே, ஒரு பெரிய ஃபிலிம், லைக் ஒரு மாஸ்டர் ஃபிலிம் மேக்கர்ல நம்ம அந்த ஒரு லைக் இட் இஸ் சச் அன் ஆனர் டு ரீட் தட் ஸ்கிரிப்ட் இட்செல்ஃப், நட்சத்திரம். அது படிக்கும் போதே எனக்கு வந்துட்டு இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதுல இருந்து வி ஜஸ்ட் அந்த அங்கிருந்து வி ஸ்டார்டட் த ஜர்னி மியூசிக் பண்றதுக்கு. ஓகே ஓகே. பட் உங்கள்கிட்ட நரேஷன் வாட் எக்ஸைட்ஸ் யூ மோர்? ஒரு ஸ்கிரிப்டை நரேஷன்ல கேட்கறதா படிக்கிறதா? எது உங்களுக்கு ஒரு டெப்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நினைக்கிறீங்க? எனக்கு ஆக்சுவலா ஐ ஜஸ்ட் நீட் நரேஷன் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இருந்தா போதும், எனக்கு ரொம்ப டீட்டெயில்லாம் தேவையில்லை. எனக்கு ஐ லைக் டு ரீட். ஸோ கொஞ்சம் எனக்கு சினாப்சிஸ் மாதிரி அவங்க சொல்லிட்டாங்கன்னா எதுக்கு வந்து ஐ ஹேவ் ஒன் ரீடிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தென் ஐ கோன் ஃபார் டிஸ்கஷன். எந்த டேரக்டர் இருந்தாலும் அந்த டிஸ்கஷன்ல சாங் பிளேஸ்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இன்ஃபேக்ட் நட்சத்திரம்க்கு ஃபர்ஸ்ட் நான் ஸ்கிரிப்ட் படிக்கும் போது 9ல இருந்து 12 பாட்டு இருந்துச்சு, லைக் ஒரு மாதிரி பிளேஸ்மெண்டாவே. அது வந்துட்டு வேற இதுல இருந்துச்சு. நாங்க ஃபர்ஸ்ட் பண்ண டியூனே, நட்சத்திரம் பண்ண டியூனே நாங்க ஆக்சுவலா படத்துல வைக்கல. இது மாதிரி 2-3 சாங்ஸ் வைக்கவே இல்லை படத்துல. அது ஒரு பெரிய ஒரு ராக் சாங் இருந்துச்சு, ஒரு பயங்கரமான ஒரு ராக் சாங் ஓப்பனிங் டைட்டிலா இருந்துச்சு, ஓப்பனிங் ட்ராக்கா இருந்துச்சு. அவர் அதுவும் அந்த ஒரு அது ஒரு மாதிரி கேட்டிருந்தாரு. பட் எனக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அ காம்பினேஷன். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட்லி அந்த டேரக்டரோட வைப்ல. நம்ம வைபிள்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், நம்மளுக்கு அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அந்த ஒர்க் ஆகலாம். எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் சாரும் நானும் ஒரு 5 years டிராவல் இருக்கனால எங்களுக்கு ஏற்கனவே அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கனால, ஒர்க்கிங் கெமிஸ்ட்ரி, either political or artistic, it was easy to jump into that like sort of இதுதான். பட் இப்போ நான் கதை கேட்டதா, முன்னாடி கதை கேட்டா எனக்கு கொஞ்சம் இருந்தா போதும். ஹலோ, யா புரியுது. ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்பம்ல 6 பாடல்கள் இருக்கு. 6மே வந்து வேற சவுண்ட்ஸ்கேப்ல வேற மாதிரியான ஜான்ரால பிளேஸ் பண்ணுங்கிறது வந்து இன்டென்ஷனலா பண்ணதா, இல்ல ஓகே இந்த ட்ரீட்மெண்ட் வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு இது பெட்டரா ஒர்க் அவுட் ஆகும்
அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல நம்ம பேசிட்டோம். எனக்கு ஆக்சுவலா போக போகதான் ஓகே இது நிறைய ஜானஸா இருக்குது அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுவே ஒரு பயமா தான் இருந்துச்சு. ஒருவேளை இட்ஸ் லைக் கோயிங் அவுட் ஆஃப் த ஸ்கிரிப்டான்னு யோசிச்சேன். ஏன்னா ஜனமே மாதிரி ஒரு பாடல வைக்கிறோம், அதே நேரத்துல எக்ஸ்ட்ரீமா லைக் ஐ திங்க் இட் வாஸ் லைக் ஆர்டர் ஆஃப் சாங்ஸ். நான் ஒர்க் பண்ண ஷூட் ஆர்டர் தான் ஒர்க் பண்ணோம். ஐ திங்க் இட் வாஸ் ரங்கராட்டினம், தென் இட் வாஸ் காதலர். பட் காதலர் வந்துட்டு ரங்கராட்டினம் பண்ணும்போது 2 டியூன் அவர் அப்ரூவ் பண்ணிட்டார். ரங்கராட்டினம்க்கு 2 டியூன் அனுப்பிச்சேன். ஆக்சுவலா அது 2மே அப்ரூவ் ஆயிடுச்சு. அது ஒண்ணு ரங்கராட்டம் ஆச்சு, இன்னொன்னு பருவமே மாறுச்சு. சோ அந்த ஆனா அது அப்படியே கொண்டு போச்சு. அது ஒரு கொண்டு போக கொஞ்சம் பயம் வந்துச்சு. சரி ஒருவேளை பீப்புள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்களோ, இவன் ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா எக்ஸ்பெரிமெண்டலா போயிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஜோன்லயும் நான் யோசிச்சேன். பட் ஐ திங்க் இட் இஸ் ஆல்சோ லைக் எனக்கு ஜென்ரலா ஒரு டைப் காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஃபோக் மியூசிக் தான் வரும். லைக் குரங்கன் பண்ணும்போது எனக்கு ஃபோக் மியூசிக் வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. காஸ்ட்லெஸ் லைட் பண்ணும்போது எனக்கு மத்த மியூசிக் வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. சோ இந்த படத்துல வந்துட்டு நான் குண்டு பண்ணும்போது 2மே இருந்துச்சு. இருச்சி மாதிரி ஒரு சாங் இருந்துச்சு, மாவுலின்னு ஒரு சாங் இருந்துச்சு. பட் ஸ்டில் அந்த டைப் காஸ்ட் நானும் பிரேக் பண்ணணும்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். சரி நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரல. அண்ட் லைக் தம்மம் பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்கோர்ல ஃபோக்கஸ் அந்த ஒரு வேற ஒரு ஃபோக் வேர்ல்டு கொண்டு போகணும்னு பார்த்தேன். லைக் மோர் ஆஃப் தட் ஜாப்பனீஸ் ஸ்கோர் எப்படி ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட்ல போனேன். சரி ஓகே நம்ம ஃபோக் நம்ம தமிழ் ஃபோக் அப்படி ட்ரீட்மெண்ட். பட் நீங்க நட்சத்திரம் பண்ணும்போது சரி நம்ம இவ்வளவு நாள் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் நம்ம ஒரு மாதிரி வில் ட்ரை டு புஷ் இட் டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப். அதுதான் இந்த ஜானர்ஸா பிரிஞ்சது. ஓகே ஓகே தென்மா. ஸோ நம்ம 2 பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்தும் கேள்விகள் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சாய் விக்னேஷ். ஹாய் சாய் விக்னேஷ். ஹலோ சொல்லுங்க சாய் விக்னேஷ். கேக்குது. அண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க? தென்மாண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க? உங்களோட நல்லா இருக்கேண்ணா, நல்லா இருக்கேண்ணா. உங்களோட கேஷ்லெஸ் கலெக்டிவ்ஸ்க்கு வந்து நான் பெரிய ஃபேன் தான். நானு லாஸ்ட் டிசம்பர் கோயம்புத்தூர்ல மார்கழி மக்கள் இசைக்கு நீங்க வருவீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். கடைசியில உங்க குரூ மட்டும் வந்திருந்தாங்க. நானும் எங்க அம்மாவும் போய் அந்த ஷோ பார்த்தோம்னா எங்க அம்மாவும் நான் அவ்வளவு என்ஜாய் பண்ணோம்னா. வேற லெவல்னா சீரியஸா. உங்க அதே மாதிரி கேஷ்லெஸ் கலெக்டிவோட ஏதாவது ஈவெண்ட் எப்ப நான் கோயம்புத்தூர்ல கண்டக்ட் பண்ணுவீங்க? இல்ல புரியல, என்னது? கேஷ்லெஸ் கலெக்டிவ்ஸ் ஈவெண்ட் கோயம்புத்தூர்ல கண்டக்ட் பண்றதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கானா? இருக்கலாம். இப்போ அதான் கண்டிப்பா இருக்கலாம். ஏன் நிறைய ஊர்ல அது பண்ண ஆசை. சோ அது ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்து, நமக்கு எப்படி அந்த வாய்ப்பு சூழல் பொறுத்துதான் எல்லாமே. பெரிய பேண்ட்ல இல்ல நான் சொல்றேன் லைக் வந்து அவ்வளவு என்ஜாய் பண்ணோம் நாங்க. லைக் அதான் நீங்க வராததான் ஒரு இதா இருந்துச்சு. அதே மாதிரி நட்சத்திரம் நகர்கிறதுக்கு வாழ்த்துக்கள்ண்ணா. தேங்க்யூ சோ மச். ஆப்வியஸ்லி ரங்கரட்டினம் வேற லெவல் பாட்னா. அவ்வளவுதான். தேங்க்ஸ்ண்ணா. சுதர் ப்ரோ தேங்க்யூ. யுவன் ஃபேன்ஸ் மீட் வச்சிருங்க. நான் உங்களுக்கு இன்ஸ்டால டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். அத பத்தி நம்ம லேட்டர் பேசலாம். ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஆல் தி பெஸ்ட் நான் டென்மானா. தேங்க்யூ சோ மச் சார். அப்புறம் ஆதி பேசுங்க. வணக்கம் தோழர். வணக்கம். ரொம்ப நீங்க கண்டிப்பா ஆதியை நோட் பண்ணிருப்பீங்க. நான் அவரை பயங்கரமா நோட் பண்ணிருக்கேன். அவரோட ஸ்ட்ரீட்டுக்கு நான் பெரிய ஃபேன். ஸ்ட்ரீட்ஸுக்கு. ஹலோ சொல்லுங்க. நான் வந்து தென்மா வந்து எனக்கு கேஷ்லெஸ் கலெக்டிவ் இந்த 2ஆம் வகுப்பு கடைசி குண்டு அதுல இருந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலி உங்களோட 2ஆம் வகுப்பு கடைசி குண்டு வந்து பயங்கரமான ஆல்பம். அது பட் இப்போ உங்களுக்கு இது ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டா இருந்துச்சா? இப்போ வந்து எல்லாரும் பார்த்துட்டு உங்களது இந்த இது ஃபர்ஸ்ட் படமான்னு கேட்கும் போது இல்லடா நான் நிறைய பண்ணிருக்கேன் இத்தனை வருஷம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சா? இல்ல அப்படிலாம் சுத்தமா ஐ மீன் ஆக்வர்டான. அதனால ஸ்டேஜ் ஆடியன்ஸ் ஸ்டேஜ் டே சொன்ன நிறைய பேர் இது டெபியூட் ஃபிலிம் நினைச்சிருந்தாங்க. நான் சொல்லிட்டேன்
ப்ராப்ளி அது தெரியாம இருக்கலாம்ல. நம்ம அது நான் ஒழுங்கா என்னை ப்ரொமோட் பண்ணாம நான் வெளில தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ அதனால நானே ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். நான் அந்த விஷயம்லாம் நான் என் மேலதான் நான் வச்சுக்கிட்டேன், என் மேலதான் அது மிஸ்டேக்கா இருக்கும்ட்டு. ஸோ அதனால இட்ஸ் ஓகே. பட் இப்போ வந்துட்டு இது மூலியமா அது நிறைய பேர் இப்போ மாவலி சாங்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிலமெல்லாம் நிறைய பேர் பயங்கரம் அதை டேக் பண்ணிருக்காங்க. அதுவே ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு எனக்கு. அது சடனா போத்தனூர் தபாலையுமே டேக் பண்ணாங்க, அப்புறம் தம்மம்க்கு டேக் பண்ணாங்க, அப்புறம் எங்க எல்லாமே போயிட்டாங்க. ஃபுல்லா என்னோட வரலாறுல கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் 2 வயசுல என்ன பாட்டு பாடுறேன்னா கேட்பாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு நீங்க நிலமெல்லாமுக்கு வந்து ஒரு இது சொல்லியிருந்தீங்க. நீங்க நான் லாஸ்ட் டைம் வந்து உங்கள்கிட்ட கேட்டிருந்தப்போ இந்த மாதிரி அது எதனால அந்த சாங்கோட இது எப்படி வந்துச்சு, நீங்க வந்து அது ஒரு ஜெண்டர் நியூட்ரலான குரல்ல இருந்து அது ஆரம்பிக்கணுன்றனால அவரை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் பாடுறக்கு. ஸோ இன் ஜென்ரலா ஹவு யூ சி பாலிடிக்ஸ் இன் மியூசிக் அப்படிங்கிறது நான் கேட்க நினைச்சேன். ஜென்ரலா ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் பொலிட்டிக்கல் திங் இன் யோர் மியூசிக் அப்படின்னு. See, the thing is, I think I got politicized very early on. Like I think எங்க தாத்தா வந்து நிறைய கம்யூனிஸ்ட் புக் எல்லாம் வச்சிருந்தாரு. ஒரு சின்ன லைப்ரரி வச்சிருந்தாரு. அதுல இருந்து கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சேன். லைக் கொஞ்சம் கொஞ்சம் பிட்ஸ். அதுக்கப்புறம் அவரோட லாஸ்ட் ஸ்டேஜ்ல அவர் சாகிறதுக்கு ஒரு 1 year, அந்த இயர்ல வந்து நிறைய அவர்கிட்ட பேச, அவரோட நிறைய இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு. அவர் பயங்கரமான ஒரு போராளி எங்க தாத்தா. ஸோ அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் வந்துட்டு எனக்கு நிறைய இட் மேட் மீ என்னோட ஐடென்டிட்டி நிறைய டிஸ்கஸ் பண்ண வச்சது. அதுக்கப்புறம் இது நான் இந்த கொஸ்டின் என்கிட்ட நிறைய கேட்டேன், என்னோட பாலிடிக்ஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா என்னோட ஆக்சுவலா என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் தான். பிகாஸ் ஸ்டார்ட் ஆஃப் இஸ் பேஸ் பிளேயர். ஒரு பேஸ் கிட்டார் வாசிக்கும் போது இட்ஸ் ப்ரிடாமினன்ட்லி பெர்ஃபார்ம்ட் வாசிக்கிறது பாத்தீங்கன்னா பிளாக் மியூசிஷியன்ஸ் தான். ஸோ அப்போ வந்துட்டு லைக் ஏர்லி ஆன் இங்க யாரும் பேஸ் கிட்டார் பெருசா சொல்லி தர மாட்டாங்க, பேஸ் கிட்டார் சொல்லி தர மாட்டாங்க, எலக்ட்ரானிக் மியூசிக்கும் சொல்லி தர மாட்டாங்க. ஸோ அது அது அந்த அந்த வேர்ல்டுக்குள்ள போகும்போது என்னாச்சுன்னா இந்த பிளாக் மியூசிஷியன்ஸ் லைக் லாரி கிரஹாம், லூயி ஜான்சன், அதுக்கப்புறம் மார்க்கஸ் மில்லர், இவங்க இதெல்லாம் பார்க்கும்போது somehow when they talk they had the civil rights movement with conversations. They would talk about black power. இது ஒரு சாங் இருக்கு, ஹேர்ன்ட்டு ஒரு சாங் பை கிரஹாம் சென்ட்ரல் ஸ்டேஷன். இந்த சாங் தான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எனக்கு ட்ரிகர் பண்ணிச்சு. அப்புறம் எவ்ரிடே பீப்புள், இந்த மாதிரி அந்த அந்த டிஸ்கோ ஏரா தான். அந்த டிஸ்கோ ஏரால பாலிடிக்ஸ் வச்சது. அது வந்து நிறைய கொஸ்டின் வந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் நம்ம ஐடென்டிட்டி என்னது, நம்ம கொஸ்டினிங் போகும்போது ஆர்ட்டா தேடும் போது எனக்கு தெரிஞ்சு பாலிடிக்ஸ் தான் என்னை மெச்சூர் பண்ண வச்சது. என்னோட ஆர்ட் பெட்டரா இருந்தது, என்னோட கான்சியஸா நான் வந்துட்டு பாலிடிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பெரியார் ரொம்ப படிக்க ஆரம்பிச்சேன். பெரியாரோட எப்படி சொல்றது அசர்ட்டிவ்னஸ் ரொம்ப, அவரோட இது படிக்க ஆரம்பிச்சது. ஓகே, அது மாறிச்சு. அதுக்கப்புறம் மால்கம் எக்ஸுக்கு போனேன். ஒரு மாதிரி பேரல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். அதே நேரத்துல அம்பேத்கர் வந்தாரு. அப்படியே ஒருத்தரா என் லைஃப்ல வர ஆரம்பிச்சோன்னே கொஞ்சம் கான்சியஸா எனக்கு வந்துட்டு என் மியூசிக் இவால்வ் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் தென் மை அரேஞ்ச்மெண்ட் ஸ்டார்டட் மேக்கிங் சென்ஸ் because why I place a certain instrument, why I do a certain compositional technique, it became political. நான் ஏன் வந்துட்டு இந்த ஃபோக் வந்துட்டு இப்படி மாத்திரம்னு திருப்பினா அது நாட் சானிக் சவுண்ட் வைஸ், அது ஸ்டார்டிங்ல அது சில நேரத்துல அது சொதப்பலா இருக்கும். பட் போக போக என்னாச்சுன்னா அது வந்துட்டு ஐ பிகேம் பெட்டர் அட் டூயிங் த கிராஃப்ட். என் கிராஃப்ட் பெட்டர் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இப்போ வந்துட்டு இட் இஸ் லைக் வெரி கான்சியஸ். அது அந்த அதோட இதா இருக்கிறதுனால இப்போ நிலமெல்லாம் பாட்டு வந்துட்டு எனக்கு என்னன்னா, நம்ம சினிமா டெபியூ ஆகிறோம், தேர் இஸ் இட்ஸ் நிலமெல்லாம் ட்ராக் தான் ஃபர்ஸ்ட் ட்ராக் ஐம் ரெக்கார்டிங் ஃபார் சினிமா. ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணும்போது அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் யாரு அப்படின்னு பார்க்கும்போது நான் வாழ்ந்த சூழ்நிலை, நான் வந்துட்டு ரொம்ப ஏர்லியான சக்சஸ் பார்க்கல. ஏர்லியானா எனக்கு எல்லாமே ரெகக்னிஷன் கிடையாது. ரொம்ப ரொம்ப லைக் மாடரேட்லி லிட்டில் லேட்டர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே சேர்ந்து என்னோட ஆர்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சோன்னே எனக்கு ஓகே, இந்த வாய்ஸ் தான் எனக்கு தேவையா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வாய்ஸ். அதுக்காக 1 மாசம் 2 மாசம் தேடணும். தேட்ட பிறதான் எனக்கு ஏன்னா நான் யூஸ் பண்ண பார்த்தோன்னே எனக்கு அந்த நிலமெல்லாம் let my first the voice which comes out of the music like soundtrack by 10 to let the first voice be gender neutral தான் இருந்தேன். நம்ம ஊர்ல ஜெண்டர் நியூட்ரலா பார்க்கும்போது ஜெண்டர், அதாவது நான் ஜெண்டரா பார்க்கும்போது தெருக்கூத்துல ஜென்ரலா பெண் வேஷம் போடுற ஆண்கள் அவங்களோட வாய்ஸ் ரொம்ப டிஸ்டிங்டான தமிழ் ஆண்ட்ராஜனஸ் வாய்ஸஸ்ல. ஏன்னா அவங்க ஓவர் தி இயர்ஸ் வாய்ஸ் கிராக் ஆகாம அது அப்படியே பழகி இருப்பாங்க. ஸோ அந்த வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெருக்கூத்துல கேட்கும்போது. இந்த
அது பெண் வேஷம் போறவங்களாலும் சரி, அதே நேரத்துல இந்த யங் கேர்ள்ஸா பிளே பண்ற இருக்காங்க சரி. நான் அது மாதிரி இந்த 2-3 தெருக்கூத்து ஆர்டிஸ்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப புரிய ஆரம்பிச்சுன்னு. அதுதான் குண்டில் அது கரெக்டா அது அந்த எவ்ரி திங் யூனிவர்ஸ் பிராட் எவ்ரி திங் டுகெதர் அண்ட் இட் மேட் மீ. அந்த சாங் அப்படிதான் உருவாச்சு. அண்ட் என்னோட ஆர்ட் அதுக்கப்புறம் இப்ப நட்சத்திரம்லயே அது என் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் வெரி பொலிட்டிக்கல் லைக் நட்சத்திரம் நகர்கிறது. நான் ஆக்சுவலா அதுக்காக தான் கியூரியஸா இருக்கு. இன்னும் நான் ரங்கராட்டமோ ஆல்பம்க்கோ இன்னும் நான் செலிப்ரேட் பண்ணல. ஏன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் ஹவு பீப்புள் ரியாக்ட் டு த ஸ்கோர் அண்ட் தென் ஐ வுட் லைக் டு ஹாவ் அ டிஸ்கஷன் ஆஃப்டர் தட் அபவுட் தட். ஸோ ஆக்சுவலி பட் ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆல்பம்ல இன்னைக்கு வந்து சனமே மாதிரி ஒரு பாட்டை வைக்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். மொத்த ஆல்பமே சூப்பரா இருக்கு. ஆல்சோ இது ஒரு 10 வருஷமா ஒரு பெஸ்ட் காம்போ ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு எப்பவுமே ரஞ்சித்துடைய பாடல்கள். ஸோ இப்போ அது வரும்போது அதுல ஒரு பெரிய ப்ரெஷர் இருந்துச்சு. ஸோ அதை 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 வெயிட் பண்ணி கண்டிப்பா இதுவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் நான். பட் ரொம்ப ரொம்ப பெரும் மகிழ்ச்சி நீங்க கொடுத்ததுல. ரொம்ப சந்தோஷம். லாஸ்டா ஒரே ஒரு கொஸ்டின். இப்போ எனக்கு வந்து உங்களுடைய ஆல்பம் 2ல வந்து பிடிச்சது நிலம். எனக்கு எல்லாமே பிடிக்கும்னாலும் நிலமில்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். எனக்கு அந்த மாதிரி ரஞ்சித்துடைய பாடல்கள்ல வந்து இப்ப 5 படத்துல வந்து உங்களுடைய ஒரே ஒரு ஃபேவரட் பிக் பண்ணோம்னா இந்த பாட்டு நீங்க சொல்றீங்க? இது எதுல நான் இவ்வளவு நாள் பண்ணதில்ல ஃபேவரட் சாங். ஆமா, ரஞ்சித்தோட பாடல்கள்ல ஃபேவரட் சாங் இது குண்டு காஸ்ட்லெஸ் கேரக்டர் எல்லாம் சேர்த்து. இல்ல டைரக்ட் பண்ண படத்துல. ஓ நட்சத்திரம் இல்லையா? நட்சத்திரம்ல கொஞ்சம் ரஞ்சித் மத்த படங்கள்ல 5 படங்கள் பண்ணிருக்காப்ல இல்ல ரஞ்சித். அதுல வந்து உங்களுக்கு அதுல எனக்கு பிடிச்ச பாட்டா எனக்கு வீர துரந்தரா எனக்கு மோஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடம். ஐ திங்க் இட் இஸ் நான் 2 பேர்கிட்டயும் சந்தோஷ் சார்கிட்டயும் உமாதேவி 2 பேர்ட்டையும் நான் சொன்னா அது ஒரு ஜீனியஸான சாங். அது அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லைக் அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் புத்திசம் பௌத்தமே நான் வந்து நான் பார்த்ததே கிடையாது. நான் ரைட்டிங்கா என்னது நான் 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 பார்த்ததே இல்லை. நான் அது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ அதனால எனக்கு அந்த பாட்டு கேட்டோன்னே த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ட்ராக். நிறைய ட்ராக் எனக்கு பிடிக்கும். ஐ திங்க் நீய ஒலிலாம் அது ஓகே. நீய ஒலி இட்ஸ் லைக் இந்த ரீசன்ட் ஃபேவரட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ராக். பட் திங்க் இந்த 5 படத்துல எனக்கு வீர துரந்தரா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ராக். ஓகே தோழர், நன்றி, மகிழ்ச்சி. தேங்க்யூ சுதீர். தேங்க்யூ உங்களுக்கு மகிழ்ச்சி. தேங்க்யூ ஆதி. வாழ்த்துக்கள் தென்மா ஆல்சோ உங்களுக்கும். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி. ஸோ தென்மா நம்ம கூட கவிதா இருக்காங்க. காதலர் கவிதா கிருஷ்ணா கவிதா ஐம் சாரி காதலர்ல வந்து ஒரு எக்ஸென்ட்ரிக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஒரு சவுண்டாவே பயங்கர கிராண்டா ஒரு கிராண்ட் ஆப்பராவா இருந்துச்சு. ஸோ அந்த சாங் பத்தி சொல்லுங்களேன். அந்த சாங்கோட இனிஷியல் ஐடியாவா எப்படி இருந்துச்சு? அண்ட் த சாய்ஸ் ஆஃப் சிங்கர்ஸ் எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க? See, Siddhant வந்து is already part of the film. And so அந்த core idea came from Ranjit and Siddhant jamming at the shoot. அப்புறம் ஒரு மாதிரி சின்ன ரெக்கார்டிங் எனக்கு அமிச்சாரு. மாதிரி இது கேள்டா உனக்கு எப்படி பிடிச்சிருக்கான்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஐடியா. நான் சொன்னேன் ஓகே சார், நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி, நீ என்னன்னா பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலா அந்த ஷூட் அந்த சாங்க்கு ஷூட் இனிஷியலா வேற ஏதோ ஒரு ரொம்ப சிம்பிளான ஐடியா வச்சிருந்தாரு. சிம்பிளான மோர் லைக் தியேட்டருக்குள்ள. பட் இது வந்து அதுக்கப்புறம் நான் சித்தாந்த் மீட் பண்ணேன். அப்புறம் அங்க பாண்டிச்சேரியிலே நாங்க வந்து சவுண்ட் கார்டன் எடுத்து அங்க நானு சித்தாந்த் அதுக்கப்புறம் 2-3 பசங்க உட்காந்துட்டு ஜாம் பண்ணிட்டே இருந்தோம். அந்த சாங் அப்படியே டியூன் எழுதிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கவிதை ஃபர்ஸ்ட் எழுதி முடிச்சுட்டாங்க. அது ஆக்சுவலா அந்த சாங் லிரிக்ஸ் டு டியூன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுல்லா அந்த பிகாஸ் சங்கம் லிட்டரேச்சர்னால ஏற்கனவே இருக்கிறதுனால ஸோ அந்த ஃப்ளோ இருந்துச்சு. அந்த ஃப்ளோலே அந்த வேர்டுக்கு டியூன் போட்டு இந்த ஒரு வேர்டுக்கும் அதெல்லாம் வந்து டியூன் போட்டே இருந்து வி ஜாம் தட். ஜாம் பண்ண பிறகு சவுண்ட் கார்ட்ல நானும் சித்தாந்த் ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் ஃபைல் எடுத்துட்டு போயிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு என்ன அந்த ட்ராக் வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு சிம்பிளா ஒரு ஐடியால ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஒரே ஒரு பேஸ் கிட்டார் ஐடியால ஆரம்பிச்சேன். அந்த பேஸ் கிட்டார் ஐடியா வந்து மோஸ்ட் இந்த ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் ஒரு ராக் அந்த ராக் அக்ரெஷன் கொண்டு வரலான்ட்டு. ஏன்னா சித்தாந்த் பாடும்போதே ஒரு மாதிரி ஹெவியா பாடிட்டாரு. ஸோ ராக் அக்ரெஷன் கொண்டு வரலாம். ஒரு மாதிரி இந்த குவீன் இந்த பாடு தெரியுமா,
ரேடியோ காகா, குவீனோட ரேடியோ காகா அது ஒரு ஆந்தமிக்கான ஆமா. ஒரு ராக். அந்த ஒரு அந்த எனக்கு அந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. குவீன் ஒரு ஃப்ரெடி மர்க்கரி வைப்ல எனக்கு வந்துட்டு அது எனக்கு இந்த இது அக்கம்ப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்ப அந்த அரேஞ்ச்மெண்ட்டான அப்படியே ஒரு ஃப்ளோல நான் பாதியா எழுதிட்டு இருப்பேன். அவர் வந்து டேய் இது இல்லடா அது இதுடா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு, கலாச்சிட்டே இருப்பாரு. நான் நீ பண்ற இப்போ உனக்கு என்ன பண்ணப்படியே இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி கலாச்சிட்டே இருப்பாருங்க. அதுக்கப்புறம் கடைசியா ஒண்ணு லைக் ஒரு ஒரு 6, அதாவது நானு கார்த்திக் மாணிக்கம் வாசகம்ன்ட்டு அவர் ஸ்ட்ரிங் அரேஞ்சர், அவரும் போட்டு இது பண்ணிட்டே இருந்தோம். அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம். பண்ணிட்டவருக்கு சரி ஓகே இது மேல் வாய்ஸா மட்டும் இருந்தா ரொம்ப ஜெனரிக் ஆயிருமா அப்படின்ற ஒரு டவுட் ஆயிடுச்சு. ரொம்ப இதாக. அப்புறம் கவிதா ஏற்கனவே எனக்கு வந்துட்டு என்னோட மென்டர் பால் ஜேக்கப் மூலியமா எனக்கு கவிதா தெரியும். நாங்க ஒரு வாட்டி ஐஐடியில ஒரு ஷோ இது பண்ணிருந்தோம். இந்த என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ்க்காக, கிளைமேட் சேஞ்ச்க்காக கானா சாங்ஸ் வந்துட்டு நானு, முத்து, அதுக்கப்புறம் வந்து கானா ஸ்டீஃபன் மாதிரி கானா சாங்ஸ் பண்ணிட்டு நாங்க நிறைய பார்ட்ஸ்ல பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ஃபைனல் ஷோ ஐஐடி மெட்ராஸ்ல பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐஐடி மெட்ராஸ்ல பண்ணும்போது கவிதா வந்து அங்க வந்து பாடினாங்க. எனக்கு எனக்கு வந்துட்டு பாடும்போது நான் பின்னாடிதான் இருந்தேன், தூரமா இருந்தேன். ஆனா சடனா பாடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு அவங்க வாய்ஸோட த்ரோ. அதுக்கப்புறம் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி சும்மா அப்படி நான் போன் எடுத்து அப்படியே ஓகே உங்க வாய்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம், எப்பயாவது ஒரு நாள் யூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அதுவும் நானும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்ட நிறைய மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்க ஜிங்கிள்லாம் பண்ணோம். ஜிங்கிள்லாம் பண்ணிட்டு கடைசியில இந்த ட்ராக் வரும்போது நான் யோசிச்சுட்டே இருந்தேன், எனக்கு என் மைண்ட்ல அந்த ரேஞ்ச், அந்த நோட் எங்க போகுது, அந்த அந்த ஒரு அவங்க ஒண்ணு ரொம்ப ஹையா போவாங்கல்ல, அது வந்துட்டு எனக்கு அந்த பாயிண்ட் எனக்கு புரிஞ்சிச்சு எங்க இருந்துச்சுன்ட்டு. ஆனா யார் பாடுவான்ட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். நிறைய சிங்கர்ஸ் யோசிச்சேன். சரி ஓகே நம்ம கவிதா கூப்பிட்டேன், சரி பாடுறீங்களான்ட்டு. அவங்க வந்தாங்க, டப்புன்னு பாடி முடிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் லைட்டா ஃபெயிண்ட் ஆயிட்டாங்க வேற அவங்க. ஏன்னா இந்த பாட்டு பாடிருக்காங்க முன்னாடி, வந்தன வந்தன வந்து வந்தேனங்க தாரத்தப்பட்ட. சோ அதுல ஒரு பெரிய அதுல ஒரு பயங்கர பெரிய ரேஞ்ச்ல ஒன்னு டச் பண்ணுவாங்க. சரி அதனால அந்த ஐடியா எடுத்து அந்த ஒரு ஓகே அவங்களால டச் பண்ண முடியும் அந்த கான்பிடன்ஸ்னால அப்படியே நான் இந்த பாட்டுல அவங்கள யூஸ் பண்ணோம். அப்புறம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு அப்படியே பண்ணி கொடுத்தேன். ரஞ்சித் சாருக்கு வந்து பயங்கரமா பிடிச்சிச்சு. ஆல்மோஸ்ட் காதுல அந்த வந்தோடனே அது ஒரு படத்தோட ஒரு சோல் மாதிரி ஆயிடுச்சு. அந்த அது சோல் மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டார்ஸ் ஆஃப் நட்சத்திரம் நகர்கிறது வீடியோல அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த கிளிம்ஸ் கேட்கும் போதே இது என்ன சாங்கா இருக்க போகுது, இது படத்துல என்ன மாதிரி பிளேஸ் ஆயிருக்க போகுது, இது ஆல்பம்ல எப்படி யூஸ் பண்ணிருக்க போறாங்கன்ற ஒரு சின்ன கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுச்சு. இல்ல படத்துல 2 வெர்ஷன் வரும் காதுல இருந்து. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு வெர்ஷன் வரும், செகண்ட் ஹாஃப்ல ஒரு வெர்ஷன் வரும் படத்திலே. ஓகே. சோ அதான் கவிதா வந்து ஒரு லைக் ஷி இஸ் a well accomplished singer, not just here. அவங்க நிறைய வெளிநாட்டுல டிராவல் பண்ணி நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ஜாஸ் அது இது மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால அவங்க யூஸ் பண்றது ஒரு அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஈகோ சிஸ்டம்ல இருந்து அவங்க வராங்க. ஆல்மோஸ்ட் லைவ் மியூசிக் அவங்க எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. ஸோ இது நம்ம படத்துக்கு கொஞ்சம் சின்ஸ் அவங்க வேர்ல்ட் மியூசிக் நாலேஜ் இருக்கனால அது இன்னும் கொஞ்சம் ஒர்க் ஆயிடுச்சு. சித்தாந்த் ஆல்சோ சும்மா சொல்லக்கூடாது, அவரு வேற லெவல்ல பாடியிருக்காரு, பின்னிருக்காரு அவரும். அது பாடும்போது பயங்கரமா இருக்கும். நாங்க ஒரு நிரம்ப அவருக்கு முடி இல்லாதனால நிரம்பு எல்லாம் வெளில வந்துட்டு இருக்கோம். சோ பாடும்போது நிரம்பு எல்லாம் எண்ணிட்டு இருப்பேன், என்ன சித்தாந்த் இங்க வந்துருச்சு பாடும்போது ஸ்மூஜி சேர்ந்துரும். இங்க பாரு இன்னொரு கம்பளி பூச்சி சுத்திட்டு இருக்கு தலையில, மச்சா ஐ அம் கோயிங் டு சிங் ப்ராப்பர்லிடா அப்படின்னு. see your nerves are coming out. So அது மாதிரிதான். கவிதா நீங்க சொல்லுங்க your experience singing. Hi. My experience was actually எப்படி சொல்றது, அவங்க கால் பண்ணும்போது he called me for another song and அந்த சாங் வந்து அப்புறமா as he said before இந்த ஸ்பேஸ்ல சொல்லிட்டு இருந்தபோது அந்த பாட்டு அப்புறமா அது செட் ஆகல, இதுலயே இல்லை படத்துலயே இல்லைன்ற மாதிரி ஆச்சு. தென் திஸ் சாங் வாஸ் தேர் அண்ட் திஸ் சாங் ஆக்சுவலா எனக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த ஹை சொல்றாரோ அந்த அளவுக்கு வந்து there is low also in this.
என்னோட ரேஞ்ச்க்கு. அண்ட் அப்போ ஸோ அது பாடும்போது ஐ செட் லைக் இஸ் இட் டூ லோ, ஏன்னா பிகாஸ் இவ்வளோ லோ நான் இது வரைக்கும் பாடினதில்ல. அண்ட் ஆல்சோ இவ்வளோ இந்த மாதிரி ஜேர்னரும் நான் பாடினதில்ல. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் சீயிங் திஸ் கைண்ட் ஆஃப் அ ஜேர்னர். அண்ட் அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பிகாஸ் ஐ ரியலி வாண்டட் டு கெட் இன் டு another ஜேர்னர் ஆஃப் லைக் ஒரே மாதிரி ஃபோக் அந்த மாதிரியோ இல்லை நார்மல் ஃபிலிமி சாங்ஸ் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஜேர்னர்ஸ் பாடணுன்றது என்னோட ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த இது வந்து எனக்கு இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வென் டென்மா செட் தட் திஸ் கைண்ட் ஆஃப் இட்ஸ் கோன் பி டிஃப்ரெண்ட் ஜேர்னர், ஐ வாஸ் so much interested in this song. அண்ட் யா ஒரு 2 வாட்டி பாடிருப்போம்னு நினைக்கிறேன். தென் ஃபைனலி வி காட் இட். அவ்வளோதான். தேங்க்யூ கவிதா. அவன் தெலுங்குல அவங்க தான் பாடினாங்க. என்ன நீங்க கேட்கல? நான் சொன்ன தெலுங்குலயும் நீங்க தான் பாடுனீங்கல்ல? ஆமா ஆமா, தெலுங்குலயும் தமிழ்லயும் பாடிருக்கேன். யா ஓகே கவிதா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு 2 வரி எங்களுக்காக பாட முடியுமா? காதலரா? எஸ். ஓகே. காதலர் தொடுமொழி தொடுமொழி நீங்கி, காதலர் தொடுமொழி நீங்கி, இருவிழி பருத்தலானே, ஓ இருவிழி பருத்தலானே, யாவினும் இனிய பேரன்பினே, காதலஞ்சேன் அஞ்சுவர்காவின், அஞ்சுவர் சாவின், பிறப்பு பிரிதாகுவதாயன், ஓ பிறப்பு பிரிதாகுவதாயன், ஏ பிறப்பு பிரிதாகுவதாயன். Then that will be male voice. Yeah, that's it. Thank you. Wow, fabulous. லிரிக்ஸ்லாம் எடுக்காம எதுவும் பாடுறேன். ஸோ தேங்க்யூ so much. இல்ல அந்த பாட்டு லிரிக்ஸ் இருந்தாலே பாடுறது கஷ்டம், லிரிக்ஸ் இல்லாம பாடுறதே ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலா என்கிட்ட ஒரு பயங்கரமான நோட்ஸ் இருக்கு. நான் அப்பப்ப நான் கேட்டு நான் என்ஜாய் பண்ணுவேன். உமாதேவி அக்கா வந்துட்டு இந்த என்டையர் போயிட்ரிய பக்கா ரேடியோ வாய்ஸ்ல பேசிருப்பாங்க. காதலர் தொடுவிழி நீ, விடுவிழி பறத்தலாம், சாதல் அஞ்சுவல் சாவி, அப்படியே கேட்டு பயங்கரமா இருந்துச்சு. I have to say அந்த லிரிக்ஸ் கேட்டோன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. லைக் ஐயோ வாயில நுழையுமா அப்படின்ற அளவுக்கு இருந்தது. அதுதான் ரொம்ப. ஆனா பட் ஐனோ லைக் தமிழ் ரொம்ப தெரியாத நம்ம சித்தாந்த் வந்து பாடிட்டாருன்னும் போது நம்ம பாடுறதுல வந்து பாடாம விட்டா ரொம்ப தப்புன்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் த சாங் ரியலி ஹெல்ப்ட், அந்த டியூன் ரியலி ஹெல்ப்ட் அஸ் டு கெட் இன் டு த வேர்ட்ஸ். அதுதான் சொல்லணும். ஓகே சூப்பர். தென்மா, அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி. ஆக்சுவலா இதுதான் வந்து கேட்கணும்னு ஃபர்ஸ்டே நான் வச்சிருந்தேன். எனக்கு வந்து ஜனமே பத்தின டிராவல் பத்தி சொல்லுங்க. ஏன்னா ஆடியோ லான்ச்ல உமாதேவி சொல்லியிருந்தாங்க லைக் அந்த பாட்டுக்காக வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த சாங்கை வந்து எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த சாங்கோட பிரீஃபாவே இப்படி இருந்துச்சு. அண்ட் ஒப்பாரிங்கிறது வந்து இப்போ சமீப காலத்துல தமிழ் சினிமால அப்பப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சாங், அதாவது இந்த ஆல்பம்லயே ரொம்ப வெயிட்டான சாங்னா வந்து, வெயிட்னா ரொம்ப கனமான சாங்னா வந்து நான் ஜனமே தான் சொல்லுவேன். வரிகளாகட்டும், அதுல இருக்கிற குரல்களாகட்டும், அதுல இருக்கிற எமோஷன் ஆகட்டும், ரொம்பவே வந்து ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு சாங். ஸோ அந்த சாங்க்கான பிரீஃப் அண்ட் அந்த சாங்க்கான டிராவல், அந்த சாங் உருவான விதம் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஜனமே வந்துட்டு ஆக்சுவலா ரஞ்சித் சார் ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்கிரிப்ட் அவர் வந்துட்டு ஷூட் போகும்போதே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிருந்தார். நிறைய விஷயங்கள் கொண்டு வரணும்ட்டு அந்த கொண்டு வந்த விஷயம் தான் ஐ திங்க் ஒன் ஆஃப் தி ஐடியாஸ் ஜனமே. என்ன ஆச்சுன்னா அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு கும்மி பாட்டு மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு ஒப்பாரி அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னாரு. சரி, இது ரெண்டோட ஃபார்மேட் தெரியும், பட் ஏற்கனவே நான் நிலைமில்லாம ஒரு ஒப்பாரி பண்ணிருக்கேன். அதான் அந்த அந்த ஒரு ஸ்டார்டிங்கே அந்த ஒரு ஒப்பாரி இதனால சரி ஓகே இதுல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டைமென்ஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன ஆச்சுன்னா இந்த ஐடியா கொடுத்தாரு. சரி இந்த ஒப்பாரி ஒண்ணு வைக்கலான்ட்டு. ஸோ அவங்க கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. நாங்க மாண்ட கதையை சொன்ன அந்த வெள்ளி மலை, அது ஒரு அந்த ஒரு கும்மியோட ஃப்ரேஸ் தான். நாங்க மாண்ட கதையை சொன்னா அது வந்தோடனே சரி ஓகே அது நான் வந்துட்டு முத்தம்மாள் வச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், அவங்களோட செக்ஷன் மட்டும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சார் இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அண்ட் நிறைய லிரிக்ஸ் இருந்துச்சு, லைக் நிறைய ஏகப்பட்ட லிரிக்ஸ், ஒரு 10-15 பேஜஸ் கிட்ட வச்சிருந்தாங்க.
நான் சரி ஓகே நம்ம எல்லாத்தையும் இறக்கிடலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் சுகந்தி அண்ட் வீரமணி ஒரு எக்ஸ்ட்ரா வாய்ஸ் தான் ஆட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா இது ஏன்னா அந்த ஒரு ஓலங்கள் தானே, ஒரு ஒரு லேமெண்ட் தானே. அந்த லேமெண்ட் எல்லா இடத்துலயும் எல்லா பெர்ஸ்பெக்டிவ் அந்த வரதுனால ஏஜ் வைஸ் ஜெண்டர் வைஸ் பிரியுதுனால சரி சுகந்தி வந்து எனக்கு ஆக்சுவலா குண்டுலே ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு. நான் பட் ஆனா அவங்களுக்கு கரெக்டான சாங் அமையல. ஏன்னா எனக்கு சுகந்தியோட வாய்ஸ் வந்து சூப்பர் சிங்கர்ல என்னதான் பாடியிருந்தாலும் நான் சுகந்தி வந்து அவங்க யூடியூப் சேனல்ல நிறைய பாட்டு போடுவாங்க, அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் சாங்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த இதுல வந்துட்டு சுகந்தி நான் கொண்டு வந்தேன். வீரமணி என்னன்னா வீரமணி திங்க் வானம்ல பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் ஜென்ரலாவே வீரமணி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஒப்பாரி கலைஞர், ஒப்பாரி கானா கலைஞர்னால சரி வீரமணி நம்ம கொண்டு வரலாம்னு சொல்லி ஒரு ஒரு அந்த டைமென்ஷன் ஆட் பண்ண. ஃபர்ஸ்ட் சாங்கோட ஃபர்ஸ்ட் லென்த் 13 மினிட்ஸ். 13 மினிட்ஸ் அந்த சாங் பண்ணதுலேயே இது வரைக்கும் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் சாங்ஸ் ஜனமே தான். அதுக்கப்புறம் எப்படி அதை வைக்க முடியும்? அண்ட் ஷூட் பண்ணி அது ஷூட் பண்ணும்போதே எனக்கு இன்ஃபேக்ட் காளிதாஸ் ஷூட் பண்ணிட்டு அடுத்த நாள் நான் அவங்க ஷூட் பண்ணி முடிச்சுட்டு காதலர் சைமல்டேனியஸா காதலர் அண்ட் ஜனமே கோயிங் அட் த சேம் டைம், சாங் காம்போசிஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த ஒரு 1 வீக்ல நடந்த ஒரு விஷயம் ஜனமே அண்ட் காதலர். அது போயிட்டு இருக்கும்போது ஜனமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் பண்ணிட்டு காதலர் ஃபுல் சாங் பண்ணிட்டேன். நான் அந்த பாட்டு அடுத்த நாள் ஷூட்டிங் போறேன், இந்த காதலர் எப்படி ஷூட் ஆகுது போகும்போது காளிதாஸ் நான் கேட்டேன், அவர் சொன்னார் பாட்டு வேற லெவல் இருக்கு. எந்த பாட்டு? காதலர் அப்படின்னு கேட்டேன். காதலர் சூப்பரா இருக்கு, ஆனா ஜனமே வேற மாதிரி ஹாண்டிங்கா இருக்குன்ட்டு. சரி அதுக்கப்புறம் 2-3 அங்கேயே பார்த்தேன் அந்த வைப் அவங்க என்ன ஷூட் பண்ணாங்கன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி அது ஒன்று வச்சேன். ரொம்ப ஹெவியான ட்ராக் தான். ஆணவ கொலைகள் வரலாற ஒரு ஆர்கைவல் டாக்குமெண்டேஷனை தான் யோசிச்சேன் அந்த பாட்டை. நான் வந்து அது ஒரு சாங் ஒரு சிங்கிள் அது மாதிரி எனக்கு யோசிக்கல. நம்ம இந்த டைம்ல வந்துட்டு இப்போ அந்த அந்த இந்த மாதிரி விஷயத்த டாக்குமெண்ட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு அந்த விவாதம் நடந்து ஒரு மாதிரி முற்போக்கு விஷயம் நடக்கணும், முற்போக்கு சிந்தனைக்கு வந்திருக்கனால இது ஓப்பனா கேட்கறதுக்கு அந்த தன்மை நிறைய பேருக்கு வந்திருக்குன்னு நான் நினைச்சேன். I believe so. We are open to accept the mistakes we've done. And history is generally written by winners. இந்த மாதிரி விஷயத்த நான் I wanted to be part of it. And இந்த சாங்கோட ஹீரோ இது எல்லாமே இவங்க தான். அது பேருனா உமாதேவி தான். She is like, see, I don't know why she is just too good as a writer. ஒரே என்னோட but other personality to write both at the same time because it takes a lot of mental like ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்ல, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் எழுதி முடிக்கிறதுக்குள்ள. அதெல்லாம் அவங்க தாண்டி அவங்க இருந்தது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய she is just amazing. She's one of my most favorite collaborators. So I'm very comfortable with her. ஓகே. ஸோ உங்களுக்கான ப்ரீஃப் எந்த மாதிரியா இருந்துச்சு? லைக் நீங்க சொன்ன மாதிரி இந்த சாங் ரஞ்சித் சார் வேற ஒரு இது கேட்டு இது ஒப்பாரியில பண்ணா பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்ணி பண்ணது தானா? அண்ட் இந்த சாங் கம்போஸ் பண்ணும்போது லைக் வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி எதுவும் தோணுச்சா? இல்ல இது இப்படிதான் ஒர்க் அவுட் ஆகுங்கிறது உங்களோட இன்ஸ்டிங்க்டா இருந்துச்சா? எதுக்கு? ஜனமேக்கு இல்ல, ஜனமே வந்துட்டு ஜென்ரலா அவருக்கே தெரியும் நான் கொஞ்சம் ஃபோக் ரிசர்ச்சர் மாதிரி தான், ஃபோக் மியூசிக் ரிசர்ச்சர் தான். ஸோ ஐ திங்க் ஒரு பாயிண்ட் மேல அப்படியே விட்டார். அது இன்ஃபேக்ட் என்னாச்சுன்னா இந்த சாங்லயே ஒரு 3 டிஃப்ரெண்ட் இப்ப நிலமிலாம்ல ஒப்பாரி, தெருக்கூத்து, அப்புறம் மகுடாட்டம் இருக்கும். இந்த சாங்ல வந்துட்டு ஒப்பாரி, நையாண்டி ஒப்பாரி, நையாண்டி அந்த ஒப்பாரி ஃபார்மாட்டு, அதுக்கப்புறம் துடும்பாட்டமோட அந்த உருட்டு பேசுற விஷயங்கள் அது ஜென்ரலா பாட்டு ஒண்ணு பண்ணி நான் அவர்கிட்ட ஒண்ணு கொடுத்தேன். அவர் ஒண்ணு இந்த பறை மட்டும் ஆட் பண்ண சொன்னாரு. அது ஆட் பண்ணி வச்சிருந்தேன். அது கரெக்டா அவருக்கு அனுப்பல. இந்த கரெக்டா அனுப்பிச்சிட்ட பிறகு அவர் ஒரே மெசேஜ் அனுப்பிச்சாரு, டூ இமோஷனல் அனுப்பிச்சாரு. அது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு வேளை ஓவரா பண்ணிட்டோமா அப்படின்னு இருந்துச்சு. சார் நான் வேணா மாத்திரேன் அப்படின்னு சொன்னேன். ஏய் இல்ல நான் வேற லெவல்ல பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அது கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க ஐயா, நான் ஏதாவது பண்ற போறேன் அதுக்கப்புறம் போல. சோ அதுதான் இட்ஸ் ஜஸ்ட் இட்ஸ் அ வெரி அது ஆப்ஷன்ஸா அவர் ஆப்ஷன்ஸா இதுவும்
ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் பண்ணிருந்தேன், ஃபர்ஸ்ட் ஒரு வெர்ஷன் அவங்க லிரிக்ஸ் எழுதின ஜனமேக்கு ஒரு இட் வாஸ் லிட்டில் பிட் மோர் அப் டெம்போ, மோர் லைக் நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சது ஓகே பெரிய மேல மாதிரி அந்த மாதிரி ஜோன்ல போய் ஒரு பெரிய ஒரு பெர்கஷன் ஆன்சாம்பிள் அப்படி ஒரு 12-13 பேரை வச்சு வாசிச்சு அது ஒரு மாதிரியான ஒரு சுகந்தி வீரமணி வச்சு அப்படி யோசிச்சு சுகந்தி மட்டுமே வச்சு யோசிச்ச ஐடியா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் சரி இல்ல இது வேற மாதிரி யோசிக்கலாம், ஸ்லோவாவே வில் டிரைவ் த்ரூ. நிறைய வாட்டி என்ன யோசிக்கும் போது நான் பாட்டு பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி அதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள நிறைய யோசிச்சேன். பட் ஐ திங்க் திஸ் ஒர்க் பெட்டர். யா ஒர்க் ரியலி பெட்டர். அண்ட் பருவமே பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பருவமே இட்ஸ் அ ஹவுஸ் மிக்ஸ் சொல்லலாம்ல. ஒரு இட்ஸ் ஸ்பேஸ் டிஸ்கோ ஃப்ரெஞ்ச் ஹவுஸ் சார்ட் ஆஃப் ட்ராக் தான். நம்ம தலைவர் வந்துட்டாரு, பெனி இருக்காரு. அண்ட் இந்த ட்ராக் ஸ்பெஷலா நீங்க இளையராஜா சாருக்கு ஒரு ட்ரிபியூட்டா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் ராஜா இஸ் ஃபார் யூ ஆஸ் அ மியூசிஷியன்? How is எனக்கு கேக்கல, வாய்ஸ் பிரேக் ஆச்சு, சொல்லுங்க. Yeah, how important is இளையராஜா உங்களோட கரியர்ல, உங்களோட ஒரு மியூசிஷியன்? I think he is yeah, because I'm growing up எங்க வீட்ல தான் அந்த ரேடியோல அந்த இதுதான் போயிட்டு இருக்கும், பாட்டு தான் போயிட்டு இருக்கும். அண்ட் predominantly புன்னகை மன்னன் இன்ஃப்ளூயன்ஸ் as a musician, composer எல்லாமே புன்னகை மன்னன் தான். For me to even pick up an instrument was புன்னகை மன்னன். And இந்த சாங் ஏன் ட்ரிபியூட்னா லைக் பிகாஸ் ஆஃப் ஐ திங்க் அந்த டிஸ்கோ அந்த டிஸ்கோல ஏகப்பட்ட பாட்டு பாருங்க. ஆனா அது ரொம்ப அண்டர்ரேட்டடா போயிருக்கு. நான் வந்து முன்னாடி ஜெயா டிவில சகலகலா கல்லூரியில ஐ பிளேட் இந்த மேகம் கொட்டட்டும் அந்த சாங். அது ஒரு பயங்கரமான பேஸ் லைன் இருந்துச்சு, பயங்கரமான ஒரு சோலோ செக்ஷன்ல இருந்துச்சு. ஜெனரலி தேவர் லைக் எக்ஸ்பாண்டட் யூனோ they expanded he used to expand musical ideas like that. Okay. And அதே மாதிரிதான் இதுல இது ஆக்சுவலா இந்த காலகாலமாக நாங்க காதலிக்கும் அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு if you think of it, it's like a huge violin sort of an idea. நான் அதே ஷோல நான் இந்த பாட்டு வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப, அதாவது இளையராஜா டிஸ்கோ அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு இருந்தேன். பிளஸ் என்னன்னா இந்த ட்ராக் வந்துட்டு இந்த பிளேஸ்மெண்ட் அண்ட் தி ஐடியா சின்ஸ் the movie has got LGBTQI themes. House music generally was always accepted form of the warehouses and the gay community. And I thought, okay, it's nice to bring that sort of an element into this film. So the house and Ilayaraja idea, because Ilayaraja is an integral part of Natchathiram Nagargirathu. So அந்த ரெண்டு ஐடியா கொண்டு வந்து and then I thought I'll just like make it into one, and see, எனக்கு பென்னி எனக்கு ரொம்ப like I couldn't think of anybody else apart from Benny in this country itself to sing that song. ஏன்னா வேற யாருமே யோசிக்க முடியல. ஏன்னா one thing is the knowledge of அந்த ஜானரோட நாலேஜ், அவரோட ஃபங்க்சுவேஷன் பேண்ட் ஆகட்டும் சரி, அவர் ஜென்ரலாவே அவர் நான் வளர்ந்து வந்த இதுல பார்த்துட்டு இந்த ஜானரோட நாலேஜ் பயங்கரமா ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபங்க் இது எல்லாமே தெரிஞ்சாலும் பெனி மட்டும்தான் கேன் புல் இட் ஆஃப் லைக் டு தி டாட். ஸோ எனக்கு வந்துட்டு ஸோ அதான் நான் பென்னி கிட்ட கேட்டேன். பட் ஐ ஹோப் வித் பெனி ஐ திங்க் யூ நீட் டு அக்செப்ட் தி ரிக்வெஸ்ட்ல. சுதீர், yeah he is it too. Benny, can you hear us? He's yet to accept the request. Okay, so Adam, Benny, did he accept? Yes, he just accepted. Yes. Hi, Benny. Hello? Can you hear me? Yes. Hi, guys. Hi. Welcome to the Thank you so much. Benny. Thank you. Yeah. சொல்லுங்க. So Benny, நீங்க பேசுங்க. தெரியுமா இவ்வளவு நேரம் உங்களை பத்தி பேசிட்டு பருவமே கேட்டுதான். Yes. சொல்லுங்க. And your experience singing பருவமே எப்படி இருந்துச்சு? And how is the final out right now? பேண்டமிக் நடுவுல பண்ண ஒரு சாங் தான் இது. என் வீட்ல தான் நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு கொடுத்தேன் தென்மாவுக்கு. ஸோ இட் வாஸ் என்ன சொல்றது,
இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் ஆக்சுவலி சாங் என்கிட்ட கொடுக்கும்போது சாங் எல்லாம் வந்து அமிச்சு ஃபைல்ஸ் எல்லாம் அமிச்சு கொடுக்கும்போது நான் கேட்டேன், நான் எப்படி பாடலாமா அப்படின்ட்டு. ஸோ அந்த ஓப்பனிங் லைன் எஸ்பெஷலி அது வந்து பயங்கர ஒரு லோ ஒரு வைப்ல பாடியிருந்திருப்பேன், ஒரு லோ வாய்ஸ் வைப்ல பாடியிருந்திருப்பேன். ஆனா வந்து ஐ வாஸ் சேனலிங் மை இன்னர் 80s அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, யேசுதாஸ் சார் வந்து அந்த காலத்துலலாம் ஒரு சாங் பாடினா எப்படி இருக்கும், யூனோ, எஸ்பெஷலி இன் மலையாளம். லைக் ஹி சங் அ லாட் ஆஃப் டிஸ்கோ ட்ராக்ஸ், யூனோ. ஸோ அந்த ஒரு டோன் நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு நினைச்சு நான் வந்து இவர்கிட்ட கேட்டாரு. தென் ஹி வாஸ் லைக், யா ட்ரை பண்ணுங்க ப்ரோ அப்படின்னா. ஸோ தென் அப்படி நம்ம பண்ணி, ஐ ஆல்சோ ஆஸ்க்ட் ஹிம் லைக், ஹோப் இட்ஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு வந்து இந்த மாதிரி சாங்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ இதுல நிறைய கூல் எலிமெண்ட்ஸ் இருக்கு, யூனோ. அது வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமால வந்து இந்த ஒரு ஜானர்ல பண்ணாத சில விஷயங்கள், எஸ்பெஷலி இந்த டாக் பாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது, அப்படி அதுக்கு ஒரு ஆன்சரா ஒரு டிஜிட்டல் வாய்ஸ்ல ஒரு ஆன்சர் வரும். அந்த தோஸ் ஆர் ஆல் வோகோட ஒர்க். அதெல்லாம் வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த சாங்ல. ஸோ யூனோ இட் மேட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ, பிகாஸ் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி வெஸ்டர்ன் மியூசிக் அப்ராட்ல தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் வாஸ் வெரி ஃப்ரெஷ். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இட் வாஸ் வெரி ஹாப்பனிங் டு சிங் திஸ் சாங். அவ்வளவுதான். இது சொல்ல வந்தீங்க? இல்ல அதான் எனக்கும் பென்னிக்கும் ஒரு பெரிய ஒரு பழைய ஜேர்னி இருக்கு. ஆக்சுவலா அவரோட நான் அந்த மைக்கேல் ஜாக்சன் ட்ரிபியூட் ஷோ ஒரு 2 ஷோ அவரோட வாசிச்சிருக்கேன், அவரோட பேண்ட் சப்ஜெக்ட் அந்த டைம்ல. சோ எனக்கு அவரோட வாசிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது, லைக் இந்த ஆல்பமே நீங்க கேட்டீங்கன்னா ப்ரிடாமினென்ட்லி இண்டிபெண்டன்ட் மியூசிக் சிங்கர்ஸ் இருப்பாங்க, கிருஷ்ணா ஆகட்டும் யாகட்டும். அண்ட் எனக்கு வந்து வைல் க்ரோயிங் அப் பென்னி வாஸ் லைக் ஒன் இண்டி ஹீரோ தான். ஆக்சுவலா முதல்ல ஜெயிச்சவர் மாதிரி அப்படின்னு நாங்க பார்ப்போம். இவர் ஒரு ரூட் எடுத்துட்டு போனாரு, பயங்கரமா ஒர்க் பண்ணி பயங்கரமா ஒரு ஒரு எப்படி சொல்றது, பயங்கரமான ரூட் எடுத்துட்டு போயிட்டாரு. அது எங்களுக்கு எப்படி, அண்ட் அவரு போற வழியில அவர் எல்லாரையும் கூட்டு போயிட்டாரு. அவர் சுத்தி இருந்த எல்லாருமே அந்த மாதிரி ஜேர்னில கூட்டு போகும்போது இருந்தா இவர் மாதிரி இருக்கணும், லைக் அந்த மாதிரி ஒரு ஜோன், ஒரு ஹீரோ ஜோனுக்கு போயிட்டு பிறகு எனக்கு இந்த ஆல்பம்ல அவர் கொண்டு வர்றது எனக்கு இட் வாஸ் சச், எனக்கு எப்படின்னா இட் வாஸ் லைக் த மோஸ்ட் ஹோல்சம் திங் ஐ டிட், லைக் த மோஸ்ட் கம்ப்ளீட் திங். He was just that piece which I brought to fix the entire puzzle. So எனக்கு அவரோட ஒர்க் பண்ணும்போது அந்த ஜானர் தெரிஞ்சதுனால எனக்கு it was too easy for me to work with him. In fact, all the cool elements of that song it's him only. அவரோட எலிமெண்ட்ஸ் தான் அது made it even more like such a interesting track. Thank you Benny for that. தேங்க்யூ. நான் என்ன சொல்றது, ஆக்சுவலா நான் இன்னொரு மேட்டர் சொல்லணும். நான் இது யோசிச்சுட்டே இருந்தேன். நான் இந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போது பாடி டியூன் எல்லாம் போடும்போது யோசிச்சுட்டே இருந்தேன். எங்க அம்மா கிட்ட போய் கேட்டேன். நான் வந்துட்டு ஜென்ரலா பெரிய சிங்கர்ஸ் யாரும் நான் யூஸ் பண்றது கொஞ்சம் லைக் ஐ வாஸ் லிட்டில் அப்ரிஹென்சிவ். ஏன்னா நம்ம கூட ஒர்க் பண்ண அந்த ஃப்ரீடம் இருக்கணும்ல, அந்த கம்ஃபர்ட் லெவல் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சதுனால சரி நான் கேட்டேன் எங்க அம்மா கிட்ட, இஃப் யூ ஹேட் அ சான்ஸ், நான் அவங்க வீட்டுல உட்காந்துருந்தாங்க, இஃப் யூ ஹேட் அ சான்ஸ் டு பிக் ஒன் சிங்கர் இந்த பாட்டு பாடுறதுக்கோ இல்ல எனி சாங் டு ஒர்க் வித் மீ, who would you pick? And எங்க அம்மா பெரிய சூப்பர் சிங்கர் ஃபேன். she was like, she named first name came in her head was பென்னி கூப்பிடா அப்படின்ட்டு. எனக்குல சேம் நேம் in my head. It was just like everything just made it like work and I felt really good and it was just whole process was really good. பருவமே. ஹலோ. எஸ் யா இல்ல சொல்லுங்க சார், சூப்பர். So அதான் that was the whole thing. Thank you so much Mini, thank you for making Parume extra special for Tenma. And Tenma ரொம்ப ஆத்மார்த்தமா சொன்னாரு, லைக் யூ paved the way for indie music ஒரு டைம்ல ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. And we are happy to have you Parume. ஆமா, நானும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பிகாஸ் அந்த சாங் பண்ணும்போது கூட யூனோ லைக் அவர் சொல்றாருன்ட்டு வந்து, ப்ரோ திஸ் இஸ் what do you call it, இது வந்து
Ranjit sir is directing அப்படின்ட்டு and I was like oh my god the pressure is high அப்படின்னா and first thing நான் கேட்டது வந்து சார் எப்படி like his movies are songs வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும் and but இந்த ஒரு ரூட் எப்படி அவரு பிடிச்சாரு அப்படின்னு கேட்டோன்னே he said like sir is actually willing to do something like this அப்படின்னா and அப்போ கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு but then finally அது பாடி முடியும் போது தான் he said yeah he is approved and he likes it அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்றது it was a great feeling to a great feeling to என்ன சொல்றது to be a part of it and also feel that wow like அந்த மாதிரி ஒரு பெரிய director is like he is really like willing to accept a new genre like that அதனால என்ன ஆகும்னா என்னையும் okay என்ன மறந்துடுங்க but like musicians like Krishna who is like a wonderful independent musician in Tamil அவருக்கெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பு எப்படி வரும்போது it really boosts their morale because it's film music has always been ஒரு கல்ச்சர் நம்ம இந்தியன் diaspora-லே so to be a part of the industry and sing amazing music and இப்போ வந்து இந்த ஒரு டைம்ல actually independent music வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க so I think it's the right time for such new sounds to be included in Tamil cinema அதனால we can have growth, we can have change, we can have evolution of music. So அங்க it plays a huge role because pattern போகாம புதுசான விஷயங்கள் இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். சூப்பர். அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி ஈவன் அறிவு ஒரு பெரிய டைமென்ஷன் தான், ஒரு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் தான் அவன் ரைட்டிங்லயே. ஸோ அதுவும் ஒரு 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 சூப்பரான விஷயமா இருந்துச்சு இந்த பாட்டுக்கு அறிவோட. ஏன்னா பிரீஃபே வந்து இட்ஸ் அபவுட் லைக் செக்ஸ் அண்ட் தட் ஃபீலிங்ல தட் உச்சம், அந்த உச்சத்துக்கு போறது அந்த ஃபீலிங்கே வந்துட்டு he wrote it. he ஜென்ரலா அந்த ஒரு வேற ஒரு எழுதுனது இந்த படத்துக்கே அவன் வேற ஒரு சார்ட் ஆஃப் ரைட்டிங் ஸ்டைலே கொண்டு வந்து அண்ட் ஃபார் பருவமே இட்ஸ் லைக் அமேசிங் தான். எஸ், அறிவோட வரிகள் ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த பாட்டுக்கு எஸ்பெஷலி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பெனி. அண்ட் உங்களுக்கு வரிகள் ஞாபகம் இருந்தா எங்களுக்காக ஒரு 2 வரி பாட முடியுமா? ஐயோ இல்ல, நான் ஆக்சுவலி அது அந்த அன்னைக்கு பாடினதுக்கு அப்புறம் நான் திருப்பி பாடினதே இல்லை. அண்ட் ஆல்சோ த சாங் இஸ் ஜஸ்ட் என்னைக்கு ரிலீசிங் ப்ரோ? இது இட்ஸ் ரிலீசிங் இன் the சிங்கிளா அது செகண்ட் ஹலோ யா செகண்ட் தெரியல. சோ யா தெரியல வந்துரும். பட் ஐ திங்க் அந்த டைம் தான் நான் தெரியும் நினைக்கிறேன்ல. ஆமா கரெக்ட். அந்த ஃபைனல் அவுட்புட் வந்த பிறகு then I'll start performing it in my shows. அதனால தான் because I am also very kicked about it because என்னோட பேண்டுக்கு இந்த மாதிரி சாங்ஸ் கிடைக்கிறது and to perform it live is a huge boost. So it is within our alley, it is within our comfort zone. So இந்த ஒரு நோட்ல I just really want to say thank you so much for having me on the album. Thank you Benny. Thank you Benny. Thank you for joining. Thank you guys. Thank you so much. Thank you. Yeah. Thank you. And தென்மா இன்னொரு முக்கியமான கேள்வி, பேரின்ப காதல். அந்த சாங் ட்ரீட்மெண்ட்டே ரொம்ப சில்டா ஒரு R&Bல ரொம்ப சூப்பரா அதை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் வரிகள் அப்கோர்ஸ் உமாதேவி சூப்பரா எழுதியிருந்தாங்க. அந்த பாடல் பத்தி சொல்லுங்களேன். எனக்கு இந்த ஆல்பம் பத்தி ஒரு விஷயம் என்னை பயங்கரமா ஆச்சரியப்பட வைக்குதுன்னா, ஒவ்வொரு சாங்குமே வந்து எவ்ரி சாங் சர்ப்ரைசஸ். ஒரு ஆல்பமா கேட்கும்போது ஒவ்வொரு சாங்குக்கும் இருக்கிற வித்தியாசம், சவுண்டா இருக்கட்டும், அரேஞ்ச்மெண்ட்ஸா இருக்கட்டும், அதோட பொசிஷனிங்கே ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் என்ன பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணது வந்து பேரின்ப காதலும். ஸோ அந்த பாடல் பத்தி சொல்லுங்க. பேரின்ப காதல் வந்துட்டு அது எனக்கு என்னன்னா, ஒரு R&B சாங் பண்ண ரொம்ப நாள் ஆசை. ரஞ்சினி இருக்காங்களா? ரஞ்சினி இஃப் யூ ஆர் தேர் ஜஸ்ட் லைக் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் இதை கொடுத்துருக்காங்க. One second. So
ஸோ ரஞ்சினி வந்துட்டு ஓகே ரஞ்சினிக்கு ஒரு மணி பாட்டு ஆக்சுவலா வேற ஒரு வேர்ஷன் கொடுத்துருந்தேன் அவர்கிட்ட. ஃபர்ஸ்ட் ஒரு வேர்ஷன் பண்ணியிருந்தேன் பேரன்ப காதல். அந்த பேரன்ப காதல் ஃபர்ஸ்ட் வேர்ஷன் வந்துட்டு ஜேம்ஸ் பிளேக்கிஷ் போஸ்ட் டப் ஸ்டெப் சார்ட் ஆஃப் லைக் உறவின் ராகங்கள் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது பண்ணி அது ஆக்சுவலா ஓகே பண்ணிட்டாரு இவரு. அவர் ஃபர்ஸ்டே ஓகே பண்ணிட்டாரு அந்த வேர்ஷனுக்கு. ஆனா எனக்கு என்னன்னா அந்த ஐ திங்க் அந்த 2-3 வீக்ஸா மேக் மில்லர் சர்க்கிள்ஸ் ரொம்ப கேட்டு கேட்டு நான் ரொம்ப அந்த வேர்ல்டுக்குள்ளேயே போயிட்டேன், அந்த ஆல்பம்குள்ளேயே ரொம்ப. அந்த ஏன்னா ஐ ஃபவுண்ட் ஒன்லி ஆஃப்டர் ஐ ஃபவுண்ட் ஹிஸ் மியூசிக் ஆஃப்டர் ஹிஸ் டெத். நிறைய விஷயங்கள் இருந்ததுனால எனக்கு சரி. அதுக்கப்புறம் இந்த பாட்டு வந்து ரொம்ப சில்ட் அவுட்டா லைக் அந்த ஒரு வாழ்வேவா ஆல்மோஸ்ட் பேசுற மாதிரி வாழ்வைத்தா. நான் அப்படியே ஸ்டுடியோல கீழே படுத்துட்டு அப்படியே நான் அப்படியே வாசிட்டே அப்படியே ஒன்று பண்றேன். அப்படி டக்குன்னு ஒரு பீட் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணு, ஒரு வேர்ஷன் அமிச்சேன், நானே பாடிட்டு. அமிச்ச பிறகு எனக்கு வந்துட்டு சரி ஓகே திஸ் இஸ் லைக் ஒன் எப்படி சொல்றது, இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு 2 நாள் யோசிச்சேன் சரி இத பண்ணலாம். ஆனா ரொம்ப ஹாலோவா இருந்துச்சு அந்த ஸ்கிராட்ச். அவருக்கு அமிச்ச உடனே நான் பயந்துட்டே அமிச்சேன், சார் நான் அந்த வேர்ஷன் கேன்சல், நான் இருக்கு முன்னாடி அமிச்ச வேர்ஷனை கேன்சல் பண்ணிருங்க, நான் புதுசா ஒரு வேர்ஷன் அனுப்புறேன்னு சொல்லி நான் இந்த வேர்ஷன் அனுப்பிச்சு விட்டேன். அவர் நடுராத்திரி கூப்பிட்டாரு, டேய் இந்த பாட்டு சூப்பரா இருக்கா அப்படின்னு சொன்னாரு, இந்த வேர்ஷன் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொன்னோடனே பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. ஒரு ஃபீமேல் வாய்ஸ் ஆட் பண்ணு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு வந்துட்டு நிறைய ஆர்என்பி சிங்கர்ஸ், அதாவது நான் ஆக்சுவலி மோஸ்டா டயஸ்போரால தேடினேன். அவுட் தமிழ் லண்டன், தமிழ் அமெரிக்கா, அந்த மாதிரி டயஸ்போரால தேடினேன். பட் ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் ஐ நீடட் சம்திங் லிட்டில் பிட் மோர். இந்த சென்ஸ் இந்த இந்தி ஸ்பேஸ்ல இருக்கனால இங்க இருக்க ஆர்டிஸ்ட் யாரும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஜய் நரேன் இருக்காருல்ல, ஏ சுழலி பாடினவர், அவர் வந்து அந்த ஏ சுழலிக்கு ஒரு இது ஒண்ணு போட்டிருந்தாரு, ஒரு ஆக்கப்பல்லா மாதிரி போட்டு எல்லாரையும் பாட வச்சிருந்தாரு அந்த சேலஞ்சில். அந்த சேலஞ்ச பாடும்போது இந்த ரஞ்சினி ராம்தாஸ் அந்த சேலஞ்ச் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அவங்க பாடினது. பிகாஸ் ஆஃப் ஸ்கில், பயங்கரமான ஸ்கில் டேலண்ட்லாம் இருந்துச்சு. சரி ஓகே இது மாதிரி பாடிருக்காங்களா இல்லையா அதெல்லாம் தெரியும். அப்புறம் நான் கொஞ்சம் இந்தி சீன்ல விசாரிக்கும் போது ஓகே இவங்க ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு இதா இருக்கிறதுனால I said okay, I approached her and she sang this ஒரு ஸ்கிராட்ச் வெர்ஷன் மாதிரி அமிச்சாங்க. ரஞ்சி சார் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஐ தாட் யூனோ இந்த ஓல்ட் சாக்ஸ் இருக்குல்ல, ஐ மீன் தி ஹோல் சாரி ட்ரம்பெட் வந்துட்டு இந்த மைல்ஸ் டேவ்ஸ்லாம் கேட்கும்போது இட்ஸ் ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் லைக் ஜஸ்ட் லைக் sensual feeling, and it just, you know, if you play like jazz trumpet, it just goes into that and ஒரு zone. எனக்கு அது ரொம்ப like I was a big fan of it from as a child. I was like let's do this thing. And actually ரஞ்சினி ஒரு சாக்ஸ் பிளேயர் தான், ரஞ்சினே கிட்ட இருந்தேன், பட் I think she had a fracture or something like that. அவங்க பாட முடியாத சூழ்நிலையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம இந்த பாட்டு அப்படியே ஒரு ஜோன் எடுத்து இது ஒண்ணு பண்ணேன். அதுதான் இப்போ பேரன்ப காதல இருந்துச்சு. அது ஒரு மாதிரி I think it is the most personal song ever I've made. I compose பண்ணதுல most personal song. So அதுதான். இந்த சாடே எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஆர்டிஸ்ட் சாடே, ஸ்மூதா பெவேர அந்த மாதிரி பாட்டுலாம் கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி பாட்டுல இருக்க அந்த லைக் லேட் 80s early 90s R&B பாப் ட்ராக்ஸ், அந்த வைப்ல தான் பேரன்ப காதல கொண்டு போகணும்னு பார்த்தேன். ஆக்சுவலா அது தட் எக்ஸாக்ட்லி சவுண்ட்ஸ் நீங்க சொன்ன, நீங்க எதை மாதிரி பண்ணணும்னு நினைச்சீங்களோ அதை மாதிரி தான் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கேட்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ட்ராக் லிஸ்ட் டக்குன்னு பார்த்துட்டு ஒவ்வொரு சாங் பிளே பண்ணும்போது பேரன்ப காதலும் போது ஓகே வேற மாதிரி சவுண்டா இருக்கும் அப்படின்னு நம்ம பிளே பண்ணா இட் டுக் மீ டு சர்ப்ரைஸ். அதான் சர்ப்ரைஸ் இஸ் த கரெக்ட் வேர்ட். ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு ஜானரா பிளேஸ் பண்ணி அண்ட் எவ்ரி திங் சவுண்ட்ஸ் ஸோ ஃப்ரெஷ். அண்ட் உங்களோட நீங்க எல்லா மேஜரா இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் மட்டுமே வச்சு நம்ம பண்ணணும்னு நீங்க பண்ணிருக்கிறதுமே வந்து ரொம்ப அழகா இருக்கு. எல்லா பாடல்களுமே வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா இருக்கு. அதுதான் ஆத்மார்த்தம்ங்கிறது தான் சரியான வார்த்தைன்னு நினைக்கிறேன். டு எக்ஸாக்ட்லி புட் அப் ஹவ் ஐ ஃபீல் அபவுட் த சாங்ஸ். அண்ட் முக்கியமா நட்சத்திரம் நகர்கிறது டைட்டில் ட்ராக் பத்தி சொல்லுங்க. அறிவை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்ல சொல்லி செய்ய வேண்டாம், சாதாரணமா பாடலாம் அப்படின்னு பாட வச்சிருக்கீங்க. இல்ல எனக்கு என்னன்னா, எனக்கு அறிவு ஜெனரலா எல்லா பாட்டும்
நான் ஒரே நிமிஷம். அவங்க ரஞ்சினி வந்து அனுப்பிச்சிருக்காங்க போல ரிக்வெஸ்ட், அக்செப்ட் பண்ணலையா நம்ம? 1 செகண்ட். நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களை. நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நட்சத்திரம் நகர்கிறது அந்த பாட்டு வந்துட்டு எனக்கு என்ன, நான் நிறைய அறிவுல நிறைய ரேப் சாங்ஸ் ரேப் ஜானர்லயே நிறைய பார்த்துட்டேன். எனக்கு வந்துட்டு சரி ரஞ்சித் சாரும் சொன்னார் கொஞ்சம் திருப்பி விடுறா அவனை அப்படின்னு சொல்லி விட்டார். கொஞ்சம் ரைட்டிங் மட்டும் இல்ல அவன் பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் திருப்பி விடு அப்படின்னு யோசிக்கும் போது சரி ஓகே. நான் அறிவு வந்து நிறைய பாட்டு நம்ம லைக் இன்டர்னலா நாங்களாம் ஹேங் அவுட் பண்ணும்போது நிறைய பாட்டு பாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். லைக் அவன் வந்து கேள்விப்பட்ட சாரி பாட்டு பாடி பார்த்திருக்கேன். அவன் பர்த்டேக்குலாம் ஒரு சூப்பரான சாங் எல்லாம் பாடுவாங்க, வேற லெவல்ல ஒரு பாடுவான். அதுக்கப்புறம் நிறைய சாங்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா பழைய ஃபோக் சாங்ஸ் பாடுவான். அப்புறம் இந்த மாதிரி இருக்கும்போது சரி ஓகே நம்ம அறிவு அந்த ஜோனுக்கு கொண்டு போகலாம். நிறைய பேர் அது தெரியாது, ஹீஸ் கேப்பபிள் ஆஃப் லைக் சிங்கிங் ஆன் யூனோ லைக் இந்த மாதிரி சாங்ஸ் பாடும்போது அந்த ஸ்கில் இருக்குன்ட்டு. சரி நம்மளுக்கு தெரியும்னால ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சார்ட் ஆஃப் சேஞ்ச் இருந்தாலும் சரி ஓகே நம்ம ஹரிகிட்ட சொன்ன மாதிரி ஐ வாண்ட் டு வெரி சாஃப்ட் ஸ்லோ சில்ட் அவுட் சாங்ன்ட்டு சரி ஓகேண்ணா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தோம். அப்படியே நாங்கள் உட்காந்து 2 பேரும் உட்காந்து ஒரு 2-3 hours உட்காந்து எழுதுறோம், ஒரு ஃபார்மேட் பண்ணோம். அந்த இதுதான் நாங்க போயிட்டு இது பண்ணோம். பிளஸ் லைக் நிறைய பேர் நட்சத்திரமாக இருக்கிறது சும்மா இன்டர்னலா ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி தெரியாது நிறைய பேர் நான் தான் மியூசிக் பண்றேன்ட்டு. நிறைய பேர் என்ன சொன்னா நீ ஏன் லோஃபை இதுல இன்னும் கொஞ்சம் லோஃபை லவ்வா போயிரு, ட்ரை பண்ணி பாரு, நீ ஏற்கனவே மாறி அந்த லோஃபை கொண்டு அந்த இப்போ இன்னும் கொஞ்சம் நான் தான் யோசிச்சிட்டு இருந்தேன். ஓகே கேலக்ஸி ஸ்பேஸ் அப்படிலாம் இருக்கும்போது இன்னும் அந்த லோஃபை லவ் கொண்டு வரும்போது நல்லா இருந்துச்சு. அண்ட் லைக் ஐ திங்க் சரணே ஆல்சோ ஹேட்ஸ் தட் லைக் தட் டெப்த்ல இன் த பெர்ஃபார்மன்ஸ் விச் மேக்ஸ் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ 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 அதுதான். ஸோ I think that's how the song evolved and like song basically took one change. I just hope அவன் நிறைய பாடுவான்ட்டு I just hope அந்த மாதிரி சாங்ஸ் நிறைய பாடுவான்னா நல்லா இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா அவரு நான் முன்னாடி சொல்லிட்டே இருப்பேன் அறிவிக்கிறேன், நீ ஒரு யங் ஹீரோவோட வாய்ஸ் லைக் ஒரு இப்போ அறிவு வந்து 60s 50s 60s பிறந்தானா எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு அந்த பாட்டுலாம் நல்லா பாடியிருப்பான். லைக் இவரோட சாங் லைக் இந்த மாதிரி சாங் தான் அவளுக்கு என்ன அழகிய முகம் அதெல்லாம் அறிவு நல்லா பாடியிருப்பான். எனக்கு ஐ மீன் இட்ஸ் நாட் லைக் டேட் அண்ட் சிங் வெல் ஐம் ஜஸ்ட் சேயிங் அறிவு அதோட அறிவு ஒரு சாங்கா கூட நான் யோசிச்சிருக்கேன் நிறைய வாட்டி. அது இப்போ இருக்க டைம்ல அது அறிவு பாடினா சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். ஒரு யங் சார்மிங் ரொமான்டிக் ஹீரோக்கு அறிவு வாய்ஸ் கரெக்டா இருக்கும். ஸோ அதான் இந்த சாங்ல அது கொண்டு வந்துட்டேன். ஓகே ஹலோ யா கேக்குது ப்ரோ. ஒரு நிமிஷம் ரஞ்சினிக்கு வந்துட்டு ரஞ்சினிக்கு திருப்பி ரிக்வெஸ்ட் மட்டும் அவங்களுக்கு திருப்பி ரிக்வெஸ்ட் போட்டு பாருங்க. பண்றேன். ஹலோ ஓகே சோ ஷரண் ஹாய் வந்துட்டாங்களா ரஞ்சினி? எஸ் ரஞ்சினி வந்துட்டாங்க. சாரி கோ ஹெட் தன்மா. ஹாய் ரஞ்சினி. ஹலோ யா ரஞ்சினி. ஓகே பேக் டு நம்ம பேரன்ப காதல் போயிடலாம். அது முக்கியமான ஒரு எலிமெண்ட்ல ஒரு சோல் தான் ரஞ்சினி. அவங்க ஒரு பயங்கரமான சிங்கர் ஆக்சுவலா. யா காதல் நீங்க பாடினது பத்தி பேசிட்டு இருந்தாரு. கரெக்ட் எஸ் நான் கேட்டுதான் இருந்தேன். எனக்கு என்னன்னா இப்போ வரைக்கும் நான் பிளேபேக் சிங்கிங் நான் ட்ரை பண்ணதே கிடையாது. ஏன்னா மோஸ்டா நான் கேக்குற பாட்டு நான் என்னோட சொந்த மியூசிக் இண்டிபெண்டன்ட் மியூசிக் அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் ஸ்டைல் ஐ எம் ஃபிகரிங் அவுட் ஃபார் மை செல்ஃப். ஸோ அப்போ நான் படத்துல கேக்குற பாட்டுல திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் சாங் தட் ஐ ஹர்ட் தட் சம்படி சென்ட் மீ தட் வாஸ் in the style that I really wanted to start singing. So எனக்கு ரொம்ப like I was very happy. So yeah, like Tanva said, நான் ஒரு scratch பண்ணி அனுப்பி எனக்கு அவர் பிடிச்சிருந்துன்னு சொல்லும்போது it was like very nice. Yeah. And actually studio experience எனக்கு ரொம்ப ரொம்ப சில்லா இருந்தது. Like
ஒரு என்ன அவ்வளோ டிமாண்ட் பண்ணல, நீங்க இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும். They gave me some freedom, like Tenma, especially since he is an independent musician. It was Yeah. like a very it was like a very familiar zone, Mari, just like we were jamming and like listening to the song, and he had like he let me sing how I wanted, and then he chose the parts he liked, so it was a very nice experience. Okay. ரஞ்சினி And வந்துட்டு ரஞ்சினி நான் வந்து yeah. அது சொல்லியிருந்தேன். ரஞ்சினி வந்துட்டு ஒரு 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 மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகுறதுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரைட்டிங் ஜஸ்ட் அஸ் அன் ஆர்டிஸ்ட் ஆகுறதுக்கு எல்லா குவாலிட்டிஸ் உள்ள ஒரு ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்த்த ஒரு ஆர்டிஸ்ட். அந்த டிட்டர்மினேஷன் அந்த கன்விக்ஷன் எல்லாம் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். நான் ஐ மீன் சின்ஸ் நான் ரொம்ப வருஷம் நான் இந்தியில இருக்கிறதுனால I've seen so many people and I've groomed so many people. She's somebody I really think she's like, okay, there's going to be some, we can expect some really, like international pop level thing from her. Like heavy duty, like pop level thing. அவங்க ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. Not just as, அவங்க ஸ்கில், அவங்க டேலண்ட், அது தாண்டி I think the way she carries herself, the whole thing, the whole package, she's really good. Sounds great. And Yeah. I feel that people like Tenma, they are bringing, அதாவது தமிழ் ஆடியன்ஸ் வந்து இப்போ ஒரு படத்துல போய் கம்போஸ் பண்றாங்கன்னா எல்லாரும் என்ன வந்து எனக்கு இந்த மாதிரி பாட்டு வேணும், எனக்கு ஒரு ஐட்டம் சாங் வேணும், எனக்கு வந்து லைக் ஒரு மாசம் வந்து எல்லாரும் ஏற்கனவே என்ன கேட்டிருக்காங்களோ ஏற்கனவே என்ன சூப்பரா ஒர்க் ஆயிருக்கோ அந்த மாதிரி தான் பாட்டு எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. பட் there are just very few people like Tenma who want to bring, அதாவது குளோபலா what is like good, அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி, so that தமிழ் ஆடியன்ஸ் also they can hear music that is more complex. அதாவது காம்ப்ளெக்ஸ்னா like not like next level jazz that everybody can't relate to, but எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ற மாதிரி, ஆனாலும் ஏதாவது புதுசா ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து I think it's like so important. I think Tamil audience really deserves that. So yeah. Very well said, Ranjini. And தென்மா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சனியும் சொன்னாங்க, பென்னியும் சொன்னாரு, கவிதாவும் சொன்னாங்க. லைக் நீங்க வந்து சிங்கர்ஸ்ட வந்து உங்க ஸ்டைல்ல பாடுங்க, உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கான மெயின் ரீசன் நீங்க ஒரு இந்தியா ஆர்டிஸ்டா இருந்து வந்த அந்த பேஸ்னால நீங்க நினைக்கிறீங்களா? Actually, the thing is, why I asked them to do more. See, in the indie artists, they don't just groom, they don't sharpen their vocal skills மட்டும் இல்ல, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இதுவும் பாக்குறாங்க. நிறைய பேர் எனக்கு ஆக்சுவலா ஒரு இன்னைக்கு காலைல விஜய் கிட்ட பேச, விஜய் வரதராஜ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, ஆடியோ லான்ச்ல பாடினவங்க எல்லாருமே அந்த ஆல்பமுக்கும் லைவுக்கும் வித்தியாசமே இல்லாம இருந்துச்சு, ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சு. அது எப்படி அதுன்னு அது நான் காலையில இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் யோசிச்சு கரெக்டான கேள்வி நீங்க கேட்டீங்க. எனக்கு என்னன்னா, ஐ திங்க் பிகாஸ் தே ஆர் ஆல்சோ சோ ஸ்கில்ட் வித் லைவ் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்கில்ட் வித் லைக் how to how they want to be as an artist, they're very confident about that. I don't want to go there and confuse them. I want them to be comfortable where they are, and I just want to be like ஒரு மாதிரி அவங்களோட வண்டர்லேண்ட்ல நான் ஒரு ஜஸ்ட் ஒரு விசிட்டரா இருக்குன்னு தான் பாக்குறேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு பி லைக் த மேட் ஹேட்டர் அண்ட் கன்ஃபியூஸ் தட். ஸோ எனக்கு I thought I'll just work with their thing. ஸோ எனக்கு அதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரஞ்சினி ஆகட்டும் சரி, கவிதா ஆகட்டும் சரி, சித்தாந்த், பெனி, எவ்ரிபடி, ஐ ஜஸ்ட் டிடன்ட் வாண்ட் லைக் ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் சொல்லுவோம், அதுக்கப்புறம் இட்ஸ் தேர் ஜேர்னி. இன்ஃபேக்ட் ஐ திங்க் இட்ஸ் சம்திங், நான் இந்த பிஹைண்ட் த சீன்ஸ் ஆஃப் நிறைய இந்த ரஹ்மான் சாங்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது, அண்ட் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் டு லாட் ஆஃப் லைக் ரஹ்மான் சார் பாடின பிளேபேக் சிங்கர்ஸ் பாடும்போது அவங்களே சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் இது மாதிரி. இன்ஃபேக்ட் நீ மேரிலேட் பண்ற குளோனிங்கா, ஜெனிஃபர் லோபஸோட ஸ்கேனிங், அந்த பாட்டு ஐ திங்க் பென்னி ஒரு பழைய இன்டர்வியூல சொல்லிருப்பாரு எப்படி நடந்துச்சுன்ட்டு. அவர் எப்படி ஒரு வெர்ஷன் கொடுத்தாரு, அப்புறம் அது எப்படி அவர் கிரேக் டேவிட் வெர்ஷன் மாத்தின, கிரேக் டேவிடிஷ் ஸ்டைலா மாத்தினது பெனி. So அதனால I thought, okay, I think I should not disturb a singer beyond a certain point. The only thing, அது soul, அந்த டெக்னிக்ல சோல் போயிருச்சுன்னா அப்போதான் நான் pull them back. Okay. So அதுதான். For this, I would like to say something. Sorry, Tenma, is there? Yeah. Yeah.
Yeah. When we are doing Kadarar also, the not like other music directors, he used to be like very silent. We won't get any feedback from him actually. So I used to ask, you have to give some feedback, so I will know what can I improve. அப்படின்னு போது நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் நீங்களே பாடுங்க, இதான் டியூனு பாடுங்க அப்படின்ட்டாரு. ஸோ இட் வாஸ் லைக் ஒரு ஜோன் நம்மளுக்கு கொடுத்துட்றாரு டு இம்ப்ரோவைஸ் ஆர் வாட் எவர். ஸோ அது ஐ ரியலி லைக் அபவுட் இன்மா. ஓகே, So, thank you, ஆக்சுவலா thank இது you. ஒரு இன்ட்ரெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ் தென்மா டு லீவ் சிங்கர்ஸ் அவங்களுக்கு எது பெஸ்டா பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ண விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இந்த நம்ம டிஜிட்டல் வேர்ல்ட் வர போயிட்டோம். ஸோ அதனால எனிவேஸ் வாட் ஐ டூ ஆஃப்டர் த வாய்ஸ் ஐ கேன் சாப் இட், பேட்ச் இட், அது மாதிரிலாம் எனக்கு லைக் இந்த டிஸ்டார்ட் பண்றது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெனி வாய்ஸ்ல எல்லாம் டிஸ்டார்ஷன் போட்டேன், பருவமேலாம் டிஸ்டார்ட் பண்ணி டியூன் பண்ண. பெனி கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், வாய்ஸ் நான் வந்து கொஞ்சம் குழப்பிட்டேன்னா ஓகேன்னு பெனின்னு கேட்டேன். பெனி இல்ல யூ டூ வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே அப்படியே பண்ணிட்டேன். சேம் வே லைக் இஃப் ஐ ஜஸ்ட் லைக் தட் just indie artists, I like the collaboration between, because as an indie artist myself ஒரு 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 கொலாபரேஷன்ல வந்துட்டு எனக்கு வரதுனால எனக்கு அது நல்லா ஈஸியா இருக்கு. புரியுது. சூப்பர். ஸோ தேங்க்யூ தென்மா. கடந்த 1 மணி நேரமா நட்சத்திரம் நகரிகரத்தோட இசை பத்தி, மியூசிக் பத்தி, வரிகள் பத்தி இவ்வளவு நேரம் எங்கள்கிட்ட டீப்பா பேசினதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க சொன்ன மாதிரியே நீங்க சொன்னீங்க லைக் ஆஃப் பீட்டா படத்தோட ரீ ரெக்கார்டிங்ல நிறைய பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஐம் ஈகர்லி லுக்கிங் ஃபார்வர்ட் த மூவி. ஆகஸ்ட் 31 திரையரங்குகள்ல நட்சத்திரம் நகரிக்கிறது வெளியாகுது. எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு புது அனுபவமா இருக்கும், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பெனி, கவிதா, ரஞ்சினி, தென்மா. தேங்க்யூ ஸோ மச். கிருஷ்ணா பேசவே இல்லை, ஆக்சுவலா கிருஷ்ணா எதுவுமே பேசல. கிருஷ்ணா, ஐ எம் ட்ரைங் டு புல் ஹிம் அப். அவர் ரெக்வஸ்ட் இன்னும் அக்செப்ட் பண்ணல. 1 செகண்ட், திரும்ப ஆட் பண்ண ட்ரை பண்றேன். பட் யாராவது கொஸ்டின் இருக்கா? நம்ம கொஸ்டின்ஸ் இருக்கா, என்ன அப்படியே விட்டுலாமா? தேங்க்ஸ். ஒரு நிமிஷம். ஆக்சுவலா ஒரு ஸ்பீக்கர் வந்திருக்காரு, தனன். ஹலோ, ஹாய் தனன். ஹாய் பாட்டுக்காரன். ஹாய் தென்மா. நான் இதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நேரமா, எப்போடா கொஸ்டின் கேட்க விடுவாங்க. நான் வந்து இப்போ ரீசெண்டா வந்ததுல லைக் எனக்கு அப்படியே லைக் அந்த கற்பூரம் பத்திக்குச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, டக்குன்னு ஃபயர் எடுத்து வந்து கற்பூரத்துல வச்ச பக்குன்னு பத்திக்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு ஒரு அவ்வளவு க்ளோஸ் ஆயிடுச்சு எனக்கு நட்சத்திரம் நகர்கிறது ஆல்பம். லைக் எவ்ரி சாங், எல்லா சாங்குமே லைக் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். பட் எனக்கு ஒரு பர்டிகுலர் சாங் மட்டும் லைக் என்னால அதை விட்டு வெளியே வரல. அது ஒரு டெய்லி ரிச்சுவல் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அந்த பருவமே சாங் இருக்குல்ல, நான் வந்து ஒரு ஹவுஸ் கன்னி, ஹவுஸ் ஜானரோட கன்னி நானு. நான் வந்து அவிச்சி, ஸ்கில்லெக்ஸ் அது மாதிரி கேட்டுட்டு இருப்பேன். எனக்கு பருவமே கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்கில்லெக்ஸோட மிட் நைட் அவரோட அந்த ஒரு பீட் வந்து ரிமைண்ட் பண்ணுச்சு. ஐ மீன் இன் அ குட் வே. லைக் இது வந்து லைக் இந்த மாதிரி ஒரு பாட்டு தமிழ்ல வருமா, அந்த ஒரு இது மட்டும் எப்பவுமே லைக் ஹவுஸ் லைக் அது ப்ரொடக்ஷனா எப்படி அதுக்குள்ள லைக் அந்த இது எப்படி போச்சு. லைக் எந்த ஆர்டிஸ்ட் நீங்க இன்ஸ்பயர் பண்ணீங்க? லைக் எதனா ஒரு பர்டிகுலர் சாங்கா இருக்கும்ல, நீங்க ட்ரிபியூட் சொன்னீங்க, பட் ஒரு பர்டிகுலர் பர்டிகுலர் ஆர்டிஸ்ட் இல்லைன்னா பர்டிகுலர் சாங் இருக்கும்ல. இது மாதிரி நான் இப்போ சொன்ன மாதிரி லைக் ஐ மே பி ராங், பட் எனக்கு மிட் நைட் அவர் தான் ஞாபகம் வந்தது. அந்த ஸ்கில்லெக்ஸ், டைடோலா சைன் அவங்க 2 பேர் கொலாபரேட் பண்ணிருப்பாங்க. அந்த சாங் தான் எனக்கு ஞாபகம் வந்தது பருவமே கேட்கும் போது. ஒரு டைம் லைக் அது ஒரு மாதிரி மைண்ட் ப்ளோயிங். ஒரு டைமும் கேட்கும் போது லைக் நான் வந்து எனக்கு அந்த பருவமே பாட்டுக்கு வந்து கூல் சுரேஷா மாறிடுவேன். அந்த மாதிரி ஒரு லைக் ஒரு அப்படி ஒரு அடிக்ட் ஆயிட்டேன் நான் அந்த ஒரு பர்டிகுலர் சாங்க்கு. ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 15 or 20 டைம்ஸ் ஆச்சு கேட்பேன் அந்த சாங். லைக் அது இன்ஸ்பிரேஷன் ஆர் லைக் அது ப்ரொடக்ஷன் எப்படி போச்சு? மியூசிக் ப்ரொடக்ஷனா? See, the thing is, first thing what we did was I decided ஒரு 10 வருஷம் முன்னாடியே நான் சொல்றேன், நான் லண்டன்ல ஃபேப்ரிக்னு ஒரு கிளப்ல இருந்தேன். நாங்க காலேஜ் இதுல இருந்து we had to go and like ஃபேப்ரிக் மினிஸ்ட்ரி ஆஃப் சவுண்ட்ல கொஞ்சம் டிராவல் பண்ணிருந்தோம். அண்ட் எனக்கு ப்ரிடாமினன்ட்லி எனக்கு சொல்லி கொடுத்தது ஹவுஸ் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் தான். ஹவுஸ் மியூசிக், அப்புறம் ஒரு ஆக்சுவலா பாப் மார்லி வாசியர் ஒருத்தர், 2-3 பேர் ரியலி பிக் ஜெயன்ட் ஸ்டார்ட் மீ. அண்ட்
ஹவுஸ் மியூசிக் அப்போதான் எனக்கு உள்ள வந்துச்சு லைஃப்குள்ள. நான் 2010-11 அப்போதான் எனக்கு ஹவுஸ் மியூசிக் லைஃப்குள்ள வருது. ஸோ அந்த பிரெஞ்ச் ஹவுஸ்ன்னு எனக்கு ஒரு பிரெஞ்ச் லைக் ஆப்பிரிக்கன் பிரெஞ்ச் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு. அப்ப அவர் பண்ணிருப்பாரு. அப்புறம் நான் செபாஸ்டியன் ஒரு ஆர்டிஸ்ட் அந்த டைம்ல ஹெட் பேங்கர் ரெக்கார்ட்ஸ், செபாஸ்டியன் அண்ட் அதே டைம்ல வந்துட்டு டாஃப்ட் பங்க். ஐ மெட் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் டாஃப்ட் பங்க். அப்போ வி ஹேட் ஒன் லாங் டிஸ்கஷன் ஒரு மாஸ்டர் கிளாஸ்ல. Then they were saying, அப்போ I got to Daft Punk and there were 2 songs which really influenced me. One is Around the World, அப்புறம் இன்னொன்று வந்துட்டு Something About Us. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 songs வந்து எலக்ட்ரானிக் மியூசிக்ல ஒரு பயங்கரமான ஒரு லைக் ஒரு மிக முக்கியமான சாங்ஸ். ஸோ இன்ஃபேக்ட் பேரன்ப காதல் வந்து வாஸ் டாஃப்ட் பங்க் சம்திங் அபவுட் அஸ். எனக்கு அது நான் இன்ஃபேக்ட் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கே தெரியும். ஸோ அவங்களுக்கு இந்த பாட்டு தான் ஜென்ரலாவே பாடினா இந்த பாட்டு தான் பாடுவேன். ஸோ அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணதான் பேரன்ப காதல் ஒன்று வந்துச்சு. பட் பருவமைக்கு வந்துட்டு அரௌண்ட் த வேர்ல்டு மாதிரி எனக்கு அந்த வோக்கார்டு அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸ் போட்டு பட் இங்க இருக்கிற சென்சிபிலிட்டிஸ் லைக் சே அதான் அந்த காலகாலமாக அந்த வயலின் ஐடியாஸ் லைக் just trying to put a lot of these things together. Lots of these things went in my head. And இதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு I think my இப்போ F16 பேண்ட்ல ஹர்ஷன் ஒருத்தர் இருக்காரு. He was like the associate producer of this thing. எங்களோட ஒர்க் பண்ண அந்த ட்ராக்ல அவரோட பங்கு ரொம்ப முக்கியமானதுதான். ஸோ அவரோட ஒர்க்கும் அவரும் கொஞ்சம் இந்த we were also discussing. ஏன்னா ஐ திங்க் அந்த டைம்ல இருந்து while we were making பருவமே globally music வந்து பாத்தீங்கன்னா even like people like Drake and Beyonce were going towards house. இப்போ கூட Drake and Beyonce அவங்களோட biggest song the recent times தான் house tracks. So on the house music international charts they were like starting to come up. So it was good timing. Now house is a good time. House music is a good time. It just worked for me. So and the production wise it's just a lot of like back and forth. எனக்கு என்னன்னா இன்ஃபேக்ட் பருவமையோட பீட் தான் நீங்க டீசர்ல ட்ரெய்லர்ல வரும்ல ரஞ்சித் சார் பேர் வரும்போது அந்த ஒரு இதை கொண்டு அந்த பீட் பருவமே பீட் தான் அது. ஓகே லைக் நான் வந்து அந்த ஒரு வயலின் அந்த கோரஸ்க்கு முன்னாடி வர வயலின் இருக்குல்ல அந்த அது வந்து ஒரு அது ஒரு வேற மாதிரி டிஸ்கிரைபே பண்ண முடியாத ஒரு ஹை அது. அந்த மாதிரி வந்து லைக் பண்ணல நான். எனக்கு இது மாதிரி லைக் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலதான் லைக் நான் வெயிட் பண்ணிட்டு அந்த எப்போ இந்த இது மாதிரி என்ன ஒரு செஷன் வருமா இதுகிட்ட இதை பத்தி கேட்கலாமா பேசுவாரான்ட்டு. இல்ல டாஃப்ட் பங்க், எர்த் விண்ட் அண்ட் ஃபயர், ஸ்லை அண்ட் தி ஃபேமிலி ஸ்டோன் அந்த லெவல் வரைக்கும் போயிட்டோம். லைக் இஃப் யூ லிசன் டு ஃப்ரெஷ்னு ஒரு ஆல்பம் 1987 ஃப்ரெஷ்னு ஒரு ஆல்பம் அதோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும். இந்த அரேஞ்ச்மெண்ட் ஸ்டைல் ஆஃப் லைக் இந்த பிளேயிங் ஆக்சுவலா அதுக்கு கல்யாணியும் ரொம்ப ஒரு பெரிய ஒரு பேக் போன் தான். கல்யாணிக்கும் ஒரு ஃபன் ட்ராக். ஏன்னா கல்யாணி ஜென்ரலா தம்மம்ல ஒர்க் பண்ணாங்க என் கூட. தம்மம்ல ஒர்க் பண்ணி வி ஒர்க் ஆன் மோர் லைக் வெரி எர்த்தி ஃபோக்கிஷ் சார்ட் யூரோப் பிரெஞ்ச் ஒரு ஈஸ்டர்ன் சவுண்ட். பட் இதுல வந்து ஐ தாட் ஓகே கல்யாணிக்கு பண்ணாத ட்ராக்கா கொடுக்கலாம்னு சொல்லி கல்யாணிக்கு இந்த டிஸ்கோ ட்ராக் அவங்களும் பயங்கர எக்ஸைட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ஃபன்னா இருந்துச்சு. ஸோ I think it's a great collaboration with a lot of people. Like எனக்கு அதான் ஐ திங்க் ரஞ்சித் சார் படத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ரிசோர்ஸ். அது ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் யாழிக்கும் ரொம்ப ஒரு இதான். They gave me the resources. They comforted me and made me do one song without any like they didn't hold me back. They just let loose, and this album came out because I was like let loose. தேங்க்ஸ் தென்மா. நீங்க இன்னும் நிறைய ஹவுஸ் ட்ராக்ஸ் நிறைய ட்ராக்ஸ் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி Thank you Dhanan. Yeah, thank you Dhanan. தென்மா கிருஷ்ணா இருக்காங்க. ஹாய் கிருஷ்ணா. சரண்யா வந்துட்டாங்க. நான் ட்விட்டருக்கு கொஞ்சம் புதுசு. சரண்யா வந்திருக்காங்க. சரண்யாவையும் ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகே கிருஷ்ணா வந்து நட்சத்திரம் நகர்கிறதோட ஒரு பியூட்டிஃபுல்லான எலிமெண்ட். அவரு நட்சத்திரம் நகர்கிறது அந்த சாங் இருக்குல்ல அறிவு பாட்டுல அது கிட்டார் வச்சது கிருஷ்ணா தான். ஓ ஓகே. அவரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லயும் வாசிச்சிருக்காரு. கிருஷ்ணாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவரோட ஸ்பேஸ் இண்டி மியூசிக்ல ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் சர்ப்ரைஸ் டு see him sing in நட்சத்திரம் நகர்கிறது. கிருஷ்ணா ரஞ்சினிக்கு லைக் கொண்டு வரதுக்கு ஐ திங்க் கிருஷ்ணா தான் நான் ஃபோன் பண்ண நினைக்கிறேன்.
ஃபோன் பண்ணி வாட் யூ ஓகே ஃபீல் ரஞ்சனி நான் கூப்பிடுறதுக்கு ப்ரோ வேற லெவல் அப்படின்ட்டு தான் he was very ரெக்கார்டிங் மட்டும் எனக்கு கூப்பிடுங்க அப்படின்ட்டு நான் கூப்பிடவே இல்லை பட் eventually we performed live-னால I think I made up for Krishnan for that. Yeah, you Thank did. you. Yeah, you did. It was fun. Of course. Live வாசிக்கிறது செம்ம ஃபன்னா இருந்துச்சு. I think நிறைய ஆல்பம்ஸ்ல I don't know if you get the chance to see and meet all the musicians behind the album and play with them live also. So அது அமைஞ்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த தடவை. ஸோ கிருஷ்ணா கலக்கிட்டா ரங்கராட்னம் பத்தி பேசவே இல்லை நம்மள. ஹலோ யா ரங்கராட்னம் பத்தி நம்ம பேசவே இல்லை நினைக்கிறேன். யா அதான் கிருஷ்ணா வந்த உடனே பேசிடலாம். அதான் கிருஷ்ணா கிருஷ்ணா வந்தாச்சு. ஸோ சங்கீதா வந்து இருக்காங்க ஆக்சுவலா, சங்கீதா சந்தோஷம் ரங்கராட்னம் பண்ணு. சாரி அவங்க ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க எப்படி பண்ணு. ஏதோ பண்றேன். முத்து வந்துட்டு ஊருக்கு போயிருக்கான். ஸோ அவன் எங்கதான் இருந்தான் ஒரு விஷயத்துக்காக ஒரு இன்டர்வியூக்காக அவனுக்கு. பட் இப்பதான் கிளம்புன ஊருக்கு போனோன்ட்டு. ஸோ யா சரண்யாஸ் ஹியர், கிருஷ்ணாஸ் ஹியர். ஹலோ சுது. ஏத்தன்மா எஸ் நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. சாரி நான் வந்து டிஸ்டர்ப் பண்றேன். ஸோ கிருஷ்ணா வந்து நாட் ஜஸ்ட் அ சிங்கர்ல நம்ம சாங்ல ரங்கராட்னம்ல கசு ரங்கராட்னம் பாடினா கசு. ஆமா. ஸோ சகல கலா வல்லவனா இருந்திருக்காரு. கிருஷ்ணா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. சிங்கிங் ரங்கராட்டினம், சிங்கிங் அண்ட் பிளேயிங் ஃபார் ரங்கராட்டினம். So I think Rangaratnam வந்து I think was one of the most fun recordings we had. நான் வந்து I think முதல்ல ஒரு 15 minutes பாடினேன். அப்புறம் தென்மா அங்க பூத்ல இருந்து நீ லைஃப்ல ரொம்ப சோகமா இருக்கியாடா, என்னாச்சு, ஏதான ரொம்ப இஷ்யூஸ் இருக்கா அந்த மாதிரி என்ன கேட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி he made the interaction very fun. ஒரு மாதிரி செம்ம ஃபன்னா போச்சு. அதுக்கப்புறம் இந்த பாட்டு வந்து உச்சக்கட்ட ஹாப்பினஸ்ல ஒரு ஃபுல் பாசிட்டிவ் வைப்ல பாடணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து இதுக்கு முன்னாடி என் லைஃப்லயே இல்லாத அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்து பாடினேன். அதுக்கப்புறம் I think it went well and it was a lot of fun. அது குரல்ல தெரியுது கிருஷ்ணா. Thank you. And I think இதுக்கு முன்னாடி கவிதா, ரஞ்சனி, they're all saying எப்படி தென்மா வந்து நம்ம ஸ்பேஸ்ல இருக்க விடுவாரு அவரோட ட்ராக்ஸ்ல. ஸோ அது மாதிரி ஐ திங்க் அவரு என்னோட இந்த மவுத் ட்ரம்பெட் கசூலாம் ஐ திங்க் ஹெட் ஹர்ட் ஆல்ரெடி இன் ஒன் ஆஃப் மை இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் மறந்ததே. ஸோ ஐ திங்க் அது he was like why don't you try that அப்படின்னாரு. சரின்ட்டு நம்ம பாடியெல்லாம் முடிச்சுட்டு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 minutes நாங்கள் சும்மா ஜாம் பண்ணோம் அதை வச்சு. அண்ட் ஐ திங்க் தட் turned out to be like a very fun part of the song and I think I really liked how it turned out. So thank you தென்மா. சூப்பர். கிருஷ்ணா வந்து சீரியஸ்லி வெரி குட் கை. ஃபர்ஸ்ட் மியூசிஷியன்னா அடுத்தது தான். டு பி a good person தான் ஐ திங்க். he is like so like in இந்த இவ்வளோ யங் ஏஜ்ல இவ்வளோ மெச்சூரிட்டி அவனுக்கு வந்தது வந்துட்டு I'm so jealous of that. Like I was not as mature as him at that age. So all of that, like he's very skilled, very talented. I think he's got a great future in indie as well as in playback singing. நாளைக்கு ஒரு கம்போசரை கூட மாறலாம். அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருங்க ஆக்சுவலா. ஓ ஆமா, கிருஷ்ணா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகே, இது ஒரு நியூஸ். சோ இவர் அருண் படத்துல I worked as an AD. Okay. So yeah, thank you for having me and Tenma as always. Nandri. And thank you Benny sir for saying such sweet words. I don't know if he's still here, but nandri avarkum. Thank you Krishna. And சரண்யா இருக்காங்க. சங்கீதா வர வரைக்கும் பார்க்கலாம். சரண்யா இருக்காங்க. Yes. சரண்யா வெளில இருக்காங்க. I hope she's like okay. Clear sound. Hi கேக்குதா பேசுறது? கேக்குது. Yes கேக்குது. Hi everyone. Hi, thank you for joining. Yes, my pleasure. Actually நீங்க வரதுக்கு முன்னாடி நட்சத்திரம் நகர்கிறது சாங் பத்தி பேசிட்டு இருந்தோம். The title song that you sung with Ariva. Yes, ஆமா. தென்மா நிறைய விஷயம் ஷேர் பண்ணாரு. We would like to hear from you about the song.
Yeah, so எனக்கு எப்பவுமே I've always wanted to collaborate with Tenma. And இந்த சாங் மூலமா அது நடந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. And to collaborate with Tenma and Arivu has been so special. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த பாட்டு பாடணுங்கிறது கொஞ்சம் பயமா தான் இருந்தது. பிகாஸ் இந்த மாதிரி பாட்டு நான் பாடினதே கிடையாது என் லைஃப்ல. நான் வந்து ஐ திங்க் தென்மாட ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து ஐ திங்க் ரேஞ்ச் வந்து எனக்கு கொஞ்சம் லோவா இருக்கு அப்படின்னு சொன்னேன். Do you remember that? Yes, 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 I think yes. I told you that. Yes, but I think நான் இப்படி கூட சொன்னேன். I said நீங்க வந்து என் பாட்டு பாடி கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு டெல் மீ அப்படின்னு. பட் ஐ திங்க் ஒன்ஸ் ஐ ஹர்ட் இட் ஐ வாஸ் லைக் okay, I think it's sounding nice only. And so it's a beautiful song. So I was like நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க வச்சுக்கோங்க வாய்ஸ், இல்லைன்னா இட்ஸ் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ரிமூவ் இட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஐம் so happy to have worked with Tenma on this song, and it's such an honor, to be very honest. இட்ஸ் மை பிளஷர். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்களோட ஒர்க் பண்ணது. சரண்யா உள்ள வரதுக்கு காரணம் என்னோட அசிஸ்டன்ட் தமிழ் தான். நாங்க ரொம்ப பிளாக் ஆயிட்டோம் யார கூப்பிடணும்ட்டு. நான் ஏற்கனவே சரண்யா ஒரு லிஸ்ட்ல அது லாஸ்டா கம்போஸ் பண்ணி சரண்யா வேற ஒரு லிஸ்ட்ல போட்டு வச்சிருந்தேன். நம்ம சாங்ஸ் அந்த மாதிரி ஐடியால வேற ஒரு சாங்க்கு ஒரு ஐடியா வச்சிருந்தேன். கரெக்டா அப்படி சொல்லும் போது எனக்கு ஆக்சுவலா ஒர்க் ஆகும்ல அப்படின்னு நான் யோசிச்சேன். சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் கூப்பிட்டேன். அண்ட் லைக் இவங்க கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் அந்த பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப அசோசியேட்டடா இருக்க ஒரு ஆர்டிஸ்ட்ல. நான் அப்படி கிடையாது, நான் ஒரு அவுட் சைடர் தான். அவங்க கொஞ்சம் ஜென்ரலி கொஞ்சம் ஷீ இஸ் லைக் வெரி அசோசியேட்டட். ஷீ நோஸ் த லைக் த ஹோல் சிஸ்டம் பெட்டர். ஸோ அதனால இவங்களுக்கு ஒரு டெக்ஸ்டர் இருந்துச்சு. அது எனக்கு அந்த டெக்ஸ்டர் யூஸ் பண்ணிட்டு அவங்க வாய்ஸ்ல ஒரு இது இருந்துச்சு. பிளஸ் ஷீஸ் காட் அந்த கிளாசிக்கல் பேக்ரவுண்ட்னால அந்த கிளாசிக்கல் பேக்ரவுண்ட்ல ரஞ்சித் சார் படத்துல எப்படி இருக்கும்னு நான் யோசிச்சும் பார்த்தேன். அண்ட் லைக் இந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போது இந்த 4Kல கேலக்ஸி வீடியோஸ்லாம் இருக்குல்ல, அது சும்மா அந்த மில்கி வேக்குள்ள அப்படியே போயிட்டே இருக்கும், ட்ரிப் ஆகும்ல. ஸோ அந்த இதுல நான் அது பண்ணும்போது எனக்கு ஐ திங்க் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் ஓகே ஐ திங்க் சரண்யா மைட் ஒர்க் ஃபார் திஸ் சாங். ஸோ கூப்பிட்டு அடுத்த நாள் ஐ திங்க் இட் வாஸ் லைக் வெரி வெரி குவிக் ரெக்கார்டிங். லைக் டக்குன்னு கூப்பிட்டோம், அதுக்கப்புறம் வந்தாங்க. இட்ஸ் லைக் ஒரு ஜஸ்ட் ஹேப்பன் இன் a flash. நானும் அவங்களும் இன்னும் உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் ஒழுங்கா கூட பேசல, ஜஸ்ட் ஒர்க் அப்படியே பேசிட்டு அப்படியே போயிட்டோம். ஆமா 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 ஐ ரிமெம்பர். அண்ட் ஐ ரிமெம்பர் நான் பாட்டு கேட்ட உடனே ஐ வாஸ் சோ ப்ளோன் அவே பை த டியூன் அண்ட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தேன். அப்படியே ஐ வாஸ் ஆல்சோ லைக் ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ்ல தான் இருந்தேன். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங் தென்மா தட் லிசன் நான் பாடுறேன், நீங்க வந்து நான் என் பாடி கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க அப்படின்னு. அண்ட் தென் ஐ திங்க் தென்மா ஆல்சோ லைக் I think it's sounding nice only. And I was like, are you like really அப்படின்னு. அப்புறம் அவர் பிளே பண்ணி காட்டின உடனே தான் I was like, I was also feeling okay, fine, it sounds it's sounding nice only அப்படின்னு. But I was like, first of all, I was so happy to work with Tenma. இதுதான் என்னோட first song with Tenma, and I was like very very happy about working on this. So it's really such an honor and pleasure to be part of this. Super. Thank you, Jaranya. Thank you so much. Thank you, sir. And we have a speaker, Tenma. Kaush sings. Hi. Yeah? கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க. Hi Tenma. Hi Sharanya. Hi Kavita. Hi Ranjini. Hi, nice talking to you all. Hi. I have to tell you, Tenma, this album has been like my most favorite in recent times, and romba nala loop la irukke enga veetla, and it's very fresh, and all the voices that you've used are very very fresh and romba super ah irukku. Thank you so much for bringing this album, and I hope more people listen to it, and I hope more people watch the movie as a result as well. All the best to the team. Thank you so much. Thank you so much. Very surprising to see Benny Dihal in the mix. I've been following him from his early days, and it's very nice that you also brought him to be a part of this.
and சூப்பரா இருக்கு. Oh, சூப்பரா yeah. வந்திருக்கு ஆல்பம். The album is really great. Thank you I've so been much. trying. Thank you so much. Thank you. I've been trying to talk to as many people as possible to make them listen because it's superb, and so all the best to everyone. Thank you so much. Thank you. Thank you so much, Kaush. ஸோ சங்கீதா மட்டும் இன்னும் வரல தென்மா. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாரும் Okay. பேசிட்டோம். எஸ். Okay. ஸோ வில் ரேப். What shall we do? Sorry? What shall we do? அதான் Yeah. Sangeeta, I'm just trying to pull up, but வேற ஏதாவது கேள்வி யாருக்காரு இருக்கா? இல்ல. Yeah. யாரும் கேள்வி இல்லை. Okay. So, I would like Ranjani to sing that Perinbam little bit. She didn't do, you know. yeah. Wow. நீங்க வந்து you went for it when you sang. It was amazing. It was so amazing. Oh, thank you. Thank you. Okay, I'll sing. பேரின்ப காதல் கொண்டேனே, பேரானந்தம் வாழ்வில் கண்டேனே, உலகின் முதல் நாள் மலரது உயிரில் அனல்கள் பரவது இதயம் இணைந்தே புது நதி ஊற்றில் அழகழகாய் தவழ்கிறதே. Thanks. I have a cold, but yeah. Oh no, it was really nice. Actually, you know, like this song is in loop in my mind after hearing the live performance, no, in the audio launch. I'm Yeah. being praised about this song. Actually, I was thinking, why I'm not listening to my song, and this song is really coming into my mind. And it's That's really crazy. nice. Yeah. Because I listen to Kadalar all the time. I love Kadalar so much. Yeah. All right. Thank you. Thank you. Thank you, Ranjini. Thank you, Kavita. Yeah. Sharanya, நீங்க பாடுறீங்களா நட்சத்திரம் நகிர்கிறது for us? Yes. Yeah, I can sing that, but I'm just in a very noisy place, but I'll try. Okay. Okay. முன்பிருந்தே அன்பிருக்க என்றுமது மறையாதிருக்க எங்கிருந்தோ தேடி வரும் காதலிலே கசிந்துருகிட கரும் பிடித்திடு நட்சத்திரமே நகர்கிறதே போகும் திசையில் புதுவானமே. Thank you, Sharanya. ஒரு இடத்துல எப்படி பாடுறாங்கல்ல, நானே அவங்க பாடும்போது நம்ம ஆடியோல மிக்ஸ் பண்ணும்போது வேற மாதிரி இருக்குது நம்ம அந்த ஒர்க்கிங் இது. பட் ஜஸ்ட் ஜென்ரலா அவங்க பாடும்போதே எல்லாருமே ரஞ்சினி, கவிதா, சாரண்யா பாடும்போது அவங்க பயங்கரமான வாய்ஸ் இல்ல. சோ அதனால இட் இஸ் ஈஸி ஃபார் மீ. அவங்க பாடுறதே சூப்பரா இருக்குது. நான் அது எது பண்ணிருந்தாலும் அது லைக் வாட் தே டு ஒன்லி இஸ் லைக் அமேசிங். பட் இட்ஸ் a collaboration, good collaboration. பட் பேரின்ப காதல் வந்து கேட்கும்போது எனக்கு உங்க வாய்ஸ் கேட்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு தென்மா. பிகாஸ் இட்ஸ் நாட் வாட் வி ஹியர்ட் ஆஃப் யூ. அட்லீஸ்ட் நான் இந்த மாதிரி தென்மாட்ட இருந்து ஒரு பாட்டு வருமோ, ஐ மீன் ஹிஸ் வாய்ஸ்ங்கிறது நான் எதிர்பார்க்கலன்னு நான் நினைக்கிறேன். அது பாடிடணுமா என்ன? ஆமா, அதுக்குதான் சொல்றாரு. அதுக்குதான் சுத்தி வளைச்சு சொன்னா இதான் சொல்றீங்களா? சரி சரி சரி. உறவின் ராகங்கள் நம் உயிரும் கேட்கிறதே, பொன் காலங்கள் தொலைந்து போனால் நெஞ்சில் கண்ணீர் தானே நெஞ்சும், வாழ்வே வா வாழ்வைத்தாய் பேரின்ப காதல் கொண்டேனே,
பேரானந்தம் வாழ்வில் கண்டேனே, உலகின் முதல் நாள் மலருது உடலில், அணுகள் பருகுது இதயம், இணைந்தே புது நதி ஊற்று அழகழகாய் தவழ்கிறது. ஓகே, Yes. Thank you so much, Tanma. One second, Sangeeta is calling me. Let me see what she wants to say. Yes. ஹலோ, சொல்லுங்க. இப்போ என்ன பண்ணலாம்? Yeah, Tanma. Kavita is just checking with Sangeeta. ஓகே ஓகே. ஸோ அதான் படம் வந்து 31st வருது, ஆகஸ்ட். எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்க. I'm actually waiting how the world reacts for the film. Yeah. And Tanma, இன்னொரு கேள்வி. நீங்க வந்து காதலர் வந்து 2 வெர்ஷன் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? 2 வெர்ஷனும் சேம் லிரிக்ஸ் ஆர் இட்ஸ் கோயிங் டு பி a different version in the film? No, different versions. There'll be a different version. Like this is that's just a little bit more ஒரு மாதிரி சரியலான வெர்ஷன் ஒன்று இருக்குது. ஒரு லைக் ஆல்மோஸ்ட் EDM வெர்ஷன் வச்சுக்கோங்க. ஐ டோன்ட் லைக் தட் வேர்ட் EDM, பட் லைக் ஒரு எலக்ட்ரானிக் வெர்ஷன் ஆஃப் காதலர் இருக்கும். அது ஒரு மாதிரியான ஒரு வேர்ல்டுக்கு போயிட்டு இன்னொரு வேர்ல்டுக்கு வந்துட்டு அது திருப்பி வரும். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச. ரஞ்சி சார் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அந்த சீன் பண்ணும்போது நாங்க ஃபர்ஸ்ட் ஒன்று யோசிச்சிருந்தோம். அவங்க ஒண்ணு வச்சிருந்தாங்க. எனக்கு நான் சொன்னேன், எனக்கு அது நான் வந்து மாத்திட்டேன் கம்ப்ளீட்டா அப்படின்னு சொன்னேன். சரி நீ ஒன்று பண்ணா அப்படின்னு சொன்னாரு. நான் பண்ணி காமிச்சவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. the way we made it, the காதலர் into one sort of like ஒரு மியூசிக்கல் சீனால அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. லைக் பார்ட் ஆஃப் டயலாக்ஸ், ஒன் அதர் எமோஷன். ஆக்சுவலா அது போயிட்டு நட்சத்திரம் நகர்கிறது போயிட்டு ஒரு மாதிரியான வெர்ஷனா வரும் படத்துல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சு. நான் பண்ண சீக்வன்சஸ்ல ஸ்கோர் ரைட்டிங் வைஸ் நான் பண்ண நல்ல சீக்வன்ஸே அந்த சீக்வன்ஸ் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீக்வன்ஸ் அது. Super. Yeah, So, hi. Yeah. Sangeeta is saying that she's been trying to request. Okay. And she's already there, but I can't see her, but I don't know, you guys can see her or not. Somebody has to pull her up. Yeah. Can you please let me know her ID? Because I can't find it. Okay, it's Sangeet, SANGITA, Sangeeta Santosham. Santoshama. Yeah. Sangeeta Santosham. Can you see? No, not coming up in the list. Yeah, it's not in the list, but she said she's there. I don't know why it's not coming in the list. She just called me. Yeah. அவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் ட்விட்டர் யூஸ் பண்றாங்க. Yeah, actually Twitterல I have a Twitter account சொன்னாங்க. எனக்கு இப்பதான் கண்டே பிடிக்கிறீங்களான்ட்டு அப்படிதான் இருந்துச்சு. நான் one more check பண்றேன். Yeah. வேற கேள்விகளா எதுவும் இல்லைல்ல? கிஷோர் வந்திருக்காரு. படத்தோட ஒரு மிக முக்கியமான ஒரு டூட், சினிமாட்டோகிராஃபர் ஆஃப் நட்சத்திரம் நகர்கிறது. சீரியஸா அது நீங்க அவருக்காகவே ஒரு படத்தை 2-3 வாட்டி பார்ப்போம். சோ அந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸ் ஆக்சுவலா இன்வைட் பண்ணிருக்கேன். ஹாய் கிஷோர், நீங்க ஸ்பீக்கர் ஆயிட்டீங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் தென்மா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. ஹலோ எவ்ரிவன். வந்துட்டு ஒரு பயங்கரமான சொல்லுங்க ப்ரோ. கேக்குதா ப்ரோ? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது, எல்லாரும் கேக்குது. சூப்பர் 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 ப்ரோ. சும்மா அப்படியே செக் இன் பண்ணலாம், நான் என்ன பேசுறீங்கன்னு கேட்கலான்னு வந்தேன். இப்பதான் நான் கொஞ்சம் ஃப்ரீயானேன். அமேசிங் அமேசிங். யா ப்ரோ. ஸோ கிஷோர் வந்துட்டு எனக்கு எப்படின்னா குண்டு படத்தில் ஒர்க் பண்ணேன். நான் ஒரு டெபியூ ஆனோம், அப்புறம் நட்சத்திரத்தில் ஒர்க் பண்ணுறோம். கிஷோர் ஒரு லைக் இஸ் அன் ஆல்ரவுண்ட் ஃபிலிம் டெக்னீஷியன். லைக் இஸ் ரியலி வெல் வர்ஸ்ட், சூப்பர் நாலேஜபிள். எனக்கு ப்ரிடாமினன்ட்லி ஃபிலிம் லாங்குவேஜ் டவுட்ஸ் எல்லாருமே அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கேட்பேன். அவருக்கு ஒரு மாதிரி சொல்லுவார். அண்ட் இந்த படம் ஒர்க் பண்ணும்போதே அவர் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நானும் அவர் ஒரு தனியாக டிஸ்கஷன் போனோம். இந்த ஆல்பம் சாங்ஸ் இது மாதிரி ஒரு வைப் எப்படி போகணுன்ட்டு.
அவர் ஒரு டைமென்ஷன் கொடுத்தார். அது ஒரு எனக்கு பயங்கரமா ஹெல்ப் ஆச்சு. ஆக்சுவலி அவர் ஒரு விஷுவல்ஸ் மேட் த ஸ்கோர் ஒர்க் ரியலி வெல். Thank you So bro. Kishore is like a really good artist to like. I'm கூட ஒரு செம்ம ஒரு colleague actually. Thank you Tenma bro. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் கிஷோர். Sure. சங்கீதாவை இன்வைட் பண்ணியிருக்கேன். ஐ ஜஸ்ட் saw her ID. Super. ஸோ தென்மா சங்கீதா ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ரீ ரெக்கார்டிங் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்ன மாதிரியான ரீ ரெக்கார்டிங்? அதான் ஒரு மாதிரி சினிமேட்டிக் ஸ்கோர் இருந்தாலும் ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலான அண்ட் நிறைய ஸ்கோர் வந்து சாங் பேஸ்டு ஸ்கோர் தான் இருக்கு. பேரன்ப காதலோட ஒரு இன்டர்லூட்ஸ் அந்த மாதிரி ஒரு வெர்ஷன் வரும். அப்புறம் காதலரோடது ஒரு முக்கியமானது ஜனமேவே ஒரு மியூசிக்கல் செக்ஷனாக வரும். அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்பேஸுக்கு கொண்டு போச்சுங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கோர் பண்ணியிருந்தேன். அதுலேருந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு டைமென்ஷன் பெருக்கினார் வந்துச்சு. அது ரொம்ப பெர்கஷன் பேஸ்ட், இந்த தியேட்டர் சவுண்டு. இப்போ தியேட்டர்னா நம்ம ஜென்ரலாக இந்த இந்தியன் தியேட்டருக்கு ஒரு சவுண்ட் இருக்குல்ல, ஒரு இங்கிலீஷ் தியேட்டருக்கு ஒரு சவுண்ட் இருக்கு. ஸோ அந்த இங்கிலீஷ் தியேட்டர் பண்ணவங்க, தமிழ் பேசக்கூடிய இங்கிலீஷ் தியேட்டர் பண்ணவங்க தான் தமிழ் தியேட்டர் பண்ணாங்க. ஸோ அந்த தமிழ் தியேட்டர் பண்ணவங்க வந்துட்டு ஒரு சவுண்டு ஒன்று குழந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒன்று, பட் பேஸ்ட் ஆன் த எக்ஸிஸ்டிங் இங்கிலீஷ், இந்தியன், ஹிந்தி பிளேஸ். ஸோ அந்த சவுண்ட் மாற்றும் போது எனக்கு என்னாச்சுன்னா, ஐ ஸ்போக் டு ஃபர்ஸ்ட் ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் லைக் ஹவு டு ஐ கெட் இன் டு திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்துக்குள்ள என்ட்ரு ஆகுது, இந்த தியேட்டர் வேர்ல்டு பில்ட் பண்ணுறது. தென் ஐ ஸ்போக் டு லாட் ஆஃப் பீப்புள். இங்கே பேசினேன், ஸ்போக் லைக் ஃப்ரான்ஸில் இருக்க 2-3 தியேட்டர் டைரக்டர்ஸ், அப்புறம் 2-3 இடத்துல இது போய் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ பேசிட்டு அவர் சொன்ன தோல் கருவிகளாக யூஸ் பண்ணுங்கன்ட்டு. ஸோ பட் இங்கே இருக்க தோல் கருவிகள், எக்ஸிஸ்டிங் தோல் கருவிகள் யூஸ் பண்ணால் ரஞ்சித் சார் படத்துக்கு ஒர்க் ஆகாது. இட் ஜஸ்ட் அந்த பர்பஸ் ஆஃப் த பிளே இட் செல்ஃப் வில் டை. அப்புறம் நான் பண்ணுறது ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஆன்டை தீசிஸாக மாறிடுன்னு சொல்லிட்டு தான் we tried one different score, which is like இந்த டோலக். ஆக்சுவலாக படத்தோட 50% வந்துட்டு டோலக் வச்சே பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டேன். டோலக் எஃபெக்ட்ஸ், ஃப்ளூட் எஃபெக்ட்ஸ், சட்டி மூலம் இருக்குல்ல, அதில் இன்ஃபேக்ட் அவங்கள ஒரு கையெல்லாம் வச்சு வாசிக்க வச்சேன். 2 கையில் வாசிக்காமல் ஒரு கையில் என்ன மியூசிக் வரும், ஒரு கையில் பெர்கஷன் அடித்தா அதே பெர்கஷன், இஃப் யூ ஜஸ்ட் ஹிட் ஒன் சைட் ஆஃப் ஒன் பெர்கஷன், தி அதர் சைட் ஆஃப் another percussion, and like arrange it. அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் how these actors act in that அந்த வேர்ல்ட்ல, then it started working. Then அதுக்கப்புறம் சொன்ன இதுதான் ஒர்க் ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ இட்ஸ் வெரி லைக் அதான் நான் இன்னும் ஏன் செலிப்ரேட் பண்ண முடியலன்னா, என்னால் ரங்கராட்னமோட சக்ஸஸோ ஆல்பமோட சக்ஸஸோ இவங்க எல்லாரோட இது எதுவுமே என்னால் செலிப்ரேட் பண்ண முடியல. ஐம் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் பேக்ரவுண்ட் ஸ்கோரை பார்த்து முடிச்சாதான் அப்பா அப்படின்னு இருப்பேன். தே லைக் இட், if people really like what I did, if they accept what I've done. So அதை பார்த்தா என்னால் I think I can relax நினைக்கிறேன். அது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக தான் இருக்குது, ஸ்லைட் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே தென்மா. அண்ட் வேற எதுவும் ரெக்வெஸ்ட்ஸ் இல்லை? சங்கீதா இன்னும் ஜாயின் பண்ணல. இல்ல, she actually joined but we can't see her, some kind of glitch. சரி, விட்டுருங்க. ஐ திங்க் இதுவும் ரொம்ப நேரமா போயிட்டு இருக்குது. சங்கீதா ஆல்சோ ரியலி குட் ஜாப். சொல்லி சங்கீதா பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லிடுறேன். சங்கீதா வந்துட்டு ஐவ் நோன் ஷீ இஸ் இந்த இண்டிபெண்டன்ட் சீன் ரொம்ப வருஷமா இருக்காங்க. அண்ட் ஷீஸ் தியேட்டர் பேக்ரவுண்ட்ல தான் வரவங்க. அவங்களோட பிரதர் ஆக்சுவலா ரோஷன் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பேண்டு. நான் 17 year old மியூசிஷியனா இருக்கும்போது என்னோட ஃபர்ஸ்ட் பேண்ட் பப்ளிக் ஷோ, அதோட ஃபர்ஸ்ட் சிங்கர் அவரோட பிரதர் தான். அவங்க வீட்டில் தான் அந்த பேண்டே ஃபார்ம் ஆச்சு, அவங்க வீட்டோட கராஜ் தான். ஸோ எனக்கு அந்த வயசுலேருந்து அவங்கள அப்போ அந்த வயசில் தெரியாது, கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜில் அந்த ரோஷன் நானும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஸோ இந்த மாதிரி சிஸ்டர் இருக்காங்க சங்கீதான்ட்டு. கரெக்டாக இதில் பாடும்போது எனக்கு அவங்க ஒர்க் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவங்க இதெல்லாம் ஷீ இஸ் a very powerful singer. So I called her in and I thought like just one more singer would make it. I just wanted to have one more singer, like because I felt incomplete. She sort of filled that space. And she did a good job. Super. So we'll wrap now. Yeah. Thank you so much. Thank you so much to all singers. எல்லாருக்குமே
சரண்யா, கவிதா, ரஞ்சினி, பெனி, இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த கேஸை அட்டன் பண்ணதுக்கு, அண்ட் நட்சத்திரம் நகர்கிறதோட இசையை பற்றி இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நம்ம படம் ஆகஸ்ட் 31 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஒரு ஒரு புது அனுபவமாக தான் இருக்கும் நட்சத்திரம் நகர்கிறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நட்சத்திரம் நகர்கிறது பாட்டு கேட்கலன்னா தயவு செஞ்சு போய் கேளுங்க. பாட்டு கேட்டு நீங்கள் படம் பார்க்கும்போது பெட்டராக கனெக்ட் ஆகும் நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ guys. See you then. Bye bye. Thank you all. Thank you so much, guys. It's been a pleasure. Thank you. See you guys. Bye. Thank you. Bye.